श्रीशैलेश दयापात्रं दीपत्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायो दयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिगणं नमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात्। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र गतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षात् रामायणात्मना। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामलम्। ஹனுமான் மேக சங்காஷோ பவருதே மாருதாத்மஜா. எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டு பெருசா வளர்ந்தார். பத்யாம் துஷைலமாபீட்ய வடவாமுகம் வன்முகம் விவருத்யோக்ரம் நனாதோச்சைத் திராசயன்னிவ ராட்சசாம். அந்த கால்களாலே மலையை அழுத்தி கொண்டு வாயை வடவாக்னியின் முகம் போலே ஒரு பயங்கரமான ஒரு குதிரை முகத்தின் போலே பயங்கரமாக விரித்து கொண்டு அரக்கர்கள்லாம் பயப்படும்படிக்கு ஒரு பெரிய கர்ஜனையை செய்தார். தஸ்ய நானாத்யமானஸ்ய ஸ்ருத்வா நிதந்தம் அத்புதம் லங்கஸ்தா ராட்சசா சர்வே நசேகு ஸ்பந்தித்தும் பயாத். இந்த கர்ஜனையை கேட்டே லங்கையில இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் பயந்துட்டா. நமஸ்கிருத்வாத ராமாய மாருதிர் பீம விக்ரமஹா ராகவார்த்தே பரங்கர்ம சமீகத பரந்தபஹா. ராமனுக்கு நமஸ்காரத்தை செய்துவிட்டு ராமனை வணங்கிவிட்டு ராமருக்காக இந்த கைங்கரியத்தை புரிந்தார். சபுச்சமுத்யம்ய புஜங்க கல்பம் வினம்ய பிருஷ்டம் ஸ்ரவணே நிகுஞ்சிய விவருத்திய வக்ரம் வடவாமுகாபம் ஆபுப்ளுவே வியோமணி சண்டவேகா. இந்த ஹனுமாரானவர் அந்த மலையிலிருந்து வானத்துக்கு குதிக்கிறார். எப்படி குதிக்கிறார்னா, அவருடைய வால் இருக்கே பெரிய சர்ப்பம் மாதிரி இருக்கு. அந்த வாளை மேலே உயர்த்தி கொண்டு அவருடைய பின்பாகத்தை கொஞ்சம் தாழ்த்தி கொண்டு காதுகளை எல்லாம் மடக்கி கொண்டு
அந்த வடவாக்னின்னு சொல்லப்படக்கூடிய குதிரை முகமுடைய அக்னி மாதிரி வாயை விரித்து கொண்டு ஆகாயத்திலே கடும் வேகத்தோடு பாய்ந்தார். சவ்ருக்ஷ சண்டான்ஸ் தரசா ஜஹார சைலாஞ்சில அப்ராகிருத வானரான்ஸ்ச பாஹூர்வே கோத்தத சம்பிரணு நாஸ்தே க்ஷீண வேகா சலிலே நிபேதுஹு. இப்படி அவர் வேகத்தால குதிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மரங்கள், மலைகள், பாறைகள் எல்லாம் சாதாரண குரங்குகள், அந்த மலைக்குன்னு சில சாதாரணமா குரங்குகள்லாம் வச்சுக்குமே, அவர்கள்லாம் கூட அப்படியே பறக்கிற அந்த வேகத்துல எல்லாம் போய் ஜலத்துல விழருது. சதௌ பிரசா பிரசாரியோரகபோக கல்பௌ புஜௌ புஜங்காரி நிகாஷ வீரியா ஜகாமமேரும் நகராஜமக்ரியம் திஷப் பிரகர்ஷன் நிவவாயு சூனுஹு. நேர கருட பகவானுக்கு ஒப்பான வீரத்தோடு ஹனுமாரானவர் 2 கைகளையும் விரித்து கொண்டு மேரு பர்வதத்தையும் சிறந்த இமய மலையையும் நோக்கி பறக்கிறார். சசாகரம் குர்ணித வீச்சிமாலம் ததா பிருஷம் பிராமித சர்வசத்வம் சமீக்ஷமான சஹசா ஜகாம சக்கரம் யதா விஷ்ணு கராகிரமுக்தம். விஷ்ணு பகவானின் கரங்களிலிருந்து சக்கராயுதம் ஏவப்பட்டதுன்னா எவ்வளவு வேகத்துல போகும், அவ்வளவு வேகத்திலே பறந்தார் ஹனுமர். சபர்வதான் விருக்ஷகணான் சராம்ஸ்சி நதீஸ்தடாகானி புரோத்தமானி ஸ்பீதாஞ்சனாந்தானபி சம்பிரவீக்ஷ்ய ஜகாம வேகாத்தி திரிதுல்ய வேகா. அப்ப தன்னுடைய தந்தையான வாயு அது போல வேகமுடைய இவர் நதிகள், குளங்கள், பட்டணங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே வேகமா பறக்கிறார். ஆதித்ய பதமாஸ்ரித்ய ஜகாம சகத க்ளமஹ ஹனுமான் ஸ்துரிதோ வீரஹா பித்ருதுல்ய பராக்கிரமஹ. சூரிய மார்க்கத்தை அடைந்து அது வழியாக வேகமா போகிறார். ஜவேன மகதாயுக்தோ மாருதிர் மாருதோ யதா ஜகாம ஹரிஷார்தூலோ திஷ சப்தேன பூரயன். வேகமா வாயு பகவான் மாதிரி இவர் போற சத்தம் அப்படியே பிளக்கிறது பூமியை, அப்படி பிளந்துண்டு வேகமாக போகிறார் இந்த மாருதியான ஹனுமார். வஜ்ராலயம் வைஸ்ரவணாலயம் ச சூரிய பிரபம் சூரிய நிபந்தனம் ச பிரம்மாசனம் சங்கர கார்முகம் ச ததர்ஷனாபிம் ச வசுந்தராயாக. இப்ப வஜ்ராலயம்ங்கிற ஆசிரமம் என்ன, வைஸ்ரவணாலயம்ங்கிற இடம் என்ன, சூரிய பிரபம், சூரிய நிபந்தனம், பிரம்மாசனம், சங்கர கார்முகம் என்கிற இந்த பூமியிலே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாம் பார்த்து கொண்டே போனார். இந்த பூமியினுடைய நாபி பிரதேசத்தை பார்த்து கொண்டே போனார். கைலாஸ் சமக்ரியம் ஹிமவச்சிலாஞ்ச ததர்ஷபம் காஞ்சன சைலமக்ரியம் சந்தீப்த சௌரோஷதி ஸ்மகம் பிரதீப்தம் ததர்ஷ சௌரோ சர்வோஷதி பர்வதேந்திரம். அந்த சமயத்திலே உத்தமமான கைலை மலை, கைலாச பர்வதம் இருக்கிறது. அந்த கைலாச மலையிலே ஹிமவச்சிலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஹிமவச்சிலான்னு அது மேல பனி மூடப்பட்ட பாறை. அதை தாண்டி சிறந்த ரிஷபம்ங்கிற ஒரு பொன் மலை இருக்கிறது. அந்த ரிஷபத்துக்கும் கைலாசத்துக்கும் இடையேதான் இந்த ஔஷதி பர்வதம், அதாவது இந்த அனுமார் எந்த மிருத சஞ்சீவனிய நோக்கி போகிறாரோ அது இருக்கக்கூடிய பர்வதத்துக்கு ஔஷதி பர்வதம்னு பேரு. அது அந்த இடத்துலதான் இருக்கு. ரிஷபம்ங்கிற மலைக்கும் கைலாயம்ங்கிற மலைக்கும் நடுவாக அந்த இடத்துல பார்க்கிறார் இந்த ஔஷதி பர்வதத்தை. அப்படியே ஜொலிக்கிறது, அதுவே அவ்வளவு ஔஷதிகள் இருக்கிறது. சதம் சமீக்ஷானல ரஷ்மி தீப்தம் விசிஷ்மியே வாசவத் தூத சூனுஹு. அதை பார்த்து ஆச்சரியப்படுறார் ஹனுமார். ஆவருத்தியதம் சௌஷதி பர்வதேந்திரம் தத்ரௌஷதி நாம் விஜயம் சகார. அந்த ஔஷதி பர்வதத்துல குதிக்கிறார். அதை சுத்தி தேடுகிறார், என்னென்ன ஔஷதி வேண்டும்னு தேடுகிறார். சயோஜன சஹசிராணி சமதீத்ய மகாகபிஹி திவ்யௌஷதி தரம் சைலம் வியச்சரன் மாருதாத்மஜா. அவ்வளவு ஆயிரக்கணக்கான யோஜனைகளை தாண்டி வந்து ஒரு குதியில குதிச்சுட்டார். குரங்குகள் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் தாண்டுற மாதிரி லங்கையில இருந்து இமாலயத்துக்கு ஒரு தாண்டுல வந்துட்டார். அவ்வளவு கம்மியான டைம்ல வந்து சேர்ந்துட்டார் அனுமார். மஹௌஷதயஸ்தத சர்வாஸ்தஸ்மின் பர்வத சத்தமே விஜ்ஞாயார்த்தினமாயாந்தம் ததோ ஜக்முரதர்ஷனம். யாரோ நம்மளை தேடிட்டு வரான்னு தெரிந்த உடனே இந்த ஔஷதிகள்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா மறைஞ்சு போயிடுதான். அதுக்கு தன்மை
தங்களை விரும்பி ஒருத்தன் வந்தால் அந்த ஔஷதிகள் என்ன பண்ணிடுது, அந்த இடத்துல இருந்து மறைந்து விடும். அத மாதிரி மறைந்து விட்டது. சததா சாத் சதா மகாத்மா ஹனுமான பஷ்யன் சுகோபகோபாச்ச பிருஷம் நநாத அமிருஷ்யமானோ அக்னிகாஷ சக்ஷுர் மஹீதரேந்திரம் தமுவாச்ச வாக்கியம். இப்ப ஹனுமான் பார்க்கிறார், என்னடா இது, சொன்ன ஔஷதிகள் எதுவுமே கிடைக்கலையே, நம்மளும் இது தேடுகிறோம், முதல்ல பளபளான் இருந்தது, இப்ப பார்த்தா மலையே ஒரு மாதிரி இருட்டி போயிடுது அப்படின்னு கோபம் வந்துடுது. ராம கைங்கரியத்துக்காக வந்திருக்கோம், இதற்கு கூட இவர்கள் உதவ மாட்டாளா அப்படின்னு ஒரு கோபம் வந்து அந்த மலையை பார்த்து பேசுகிறார். கிமே ததேவம் சுவினிஷ்சிதம் தே யத்ராகவே நாசி கிருதானுகல்பஹ பஷ்யாத்யமத்பாஹுபலாபிபூதோ விஷீர்ணமாத்மானமதோ நகேந்திர. ஏ ஔஷதி பர்வதமே, நான் உன்னை தேடி வந்திருக்கேன். சரி, நீ எனக்காகன்னு இருக்க வேண்டாம், ராமபிரான் இருக்கிறான், உலகத்துக்கெல்லாம் ஓருயிரான அந்த ராமபிரான், அவனுக்காக கொஞ்சம் தயவு பண்ணக்கூடாதா? ராமபிரானுக்காக கொஞ்சம் தயவு பண்ணக்கூடாதா? அது கூட உங்ககிட்ட இல்லையே. இப்ப ராமபிரான்னு உடனே உன் ஔஷதி எல்லாம் மறைத்து கொள்கிறாய். இது என்ன இப்படி? ராமபிரானை கண்டு வெறுப்பார்கள், இப்படி ராமபிரானுக்கு ஒண்ணு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார்கள் உண்டா இந்த உலகத்துல? இப்படிதான் உனக்கு அபிப்பிராயம் என்ன? அப்ப நீ இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய இந்த கை பலத்தினாலே உன்னை நான் ஒரு அடி அடித்த என்ன, இந்த மலையே இருக்காது, சிதைந்து போயிடுவாய்னு மிரட்டினார் ஒரு மிரட்டு ஹனுமார். சதஸ்ய ஸ்ருங்கம் சனாகம் சகாஞ்சனம் தாது சஹஸ்ரஜுஷ்டம் விகீர்ண கூட்ட ஜலிதாக்ரசானும் பிரகிருஹ்ய வேகாத் சஹசோன்மமாத. இப்ப பார்க்கர், இந்த பல வகையான தாத்துக்களோடு மரங்கள், யானைகள், அதுல இருக்கக்கூடிய சுவர்ணங்கள், நிறைய சுவர்ணங்கள்லாம் படிஞ்சிருக்கு அதுல. அதற்கு மேல எல்லாத்தோடும் இருக்கக்கூடிய இந்த மலை உச்சி இருக்கே, இந்த மலை, அந்த மலை உச்சியை 2 கையால பத்திண்டு அப்படியே குலுக்கி பேர்த்து எடுக்கிறார். சதம் சமுத்பாத்திய கமுத்பபாத வித்ராஸ்ய லோகான் சுரசா சுரேந்திரான் சம்ஸ்தூயமான கச்சரைரநேகைர் ஜகாம வேகாத் கருடாக்ரவேகா. உடனே அந்த மலையே மொத்தமா பெயர்த்து எடுத்துட்டு, மலைன்னா ரொம்ப அடிவாரத்துல இருந்து கிடையாது, மலையினுடைய மேல் பகுதி எங்கெங்கெல்லாம் வந்து ஔஷதங்கள் இருக்குமோ, மூலிகைகள் இருக்குமோ, அந்த மலையினுடைய சிருங்கம், கொடுமுடி, அந்த பகுதி பாதி மலைன்னு வைத்துக் கொள்ளலாமே, அந்த மலையை அப்படியே 2 கையால பேர்த்தெடுத்துட்டு வாயு மார்க்கத்திலே, ஆகாயத்திலே நேரா கருடன் போல பறந்தார். சபாஸ்கராத்வானம் அனுப்பிரபன்னஸ்தம்பாஸ்கராபம் சிகரம் பிரகிருஹ்ய பபௌ ததா பாஸ்கர சன்னிகாஷோ ரவே சமீபே பிரதிபாஸ்கராபஹா. இந்த மலையே சூரியன் மாதிரி இருக்கு பளபளன்னு, அதை தூக்கிண்டு நேரா வானத்துக்கு போனா வானத்துல 2 சூரியன் இருக்கிற மாதிரி இருந்துதான். சதேன சைலேன பிரிஷம்ரராஜ சைலோபமே கந்த வஹாத்மஜஸ்து சஹஸ்ரதாரேன சபாவகேன சக்ரேன கே விஷ்ணுரிவார்பிதேன. அந்த மலை மாதிரி ஹனுமாரே பெருசா இருக்கார், அவர் கையிலே மலையை வைத்து கொண்டு பறக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, விஷ்ணு பகவான் அவர் ஆகாயத்திலே தன்னுடைய 1000 முனைகள் உள்ள அந்த அக்னியோடு கூடின சக்கராயுதத்தை விட்டால் எப்படி இருக்குமோ பார்க்க அந்த மாதிரி இருந்தார். தம்வானரா பிரேக்ஷ வினேதுருச்சைர் சதான பிப்ரேக்ஷ முதானநாத தேஷாம் சமுத்குஷ்டரவம் நிஷம்ய லங்காலயா பீமதரம் வினேதுஹு. இப்ப வானரங்கள்லாம் இப்படி அனுமார் நம்மை நோக்கி வரான்னு பார்த்துட்டு கத்துறதுங்க. வானரங்கள் கத்தின உடனே அனுமாரும் அவர்களை பார்த்து கர்ஜிக்கிறார். இப்படி இவர்கள் 2 பேரும் கர்ஜனை பண்ண உடனே லங்கையில இருக்கிற அரக்கர்களாமும் கர்ஜிக்கிறான். ததோ மகாத்மா நிபபாத தஸ்மான் சைலோத்தமே வானர சைன்ய மத்யே ஹரியுத்தமேப்ய சிரசாபிவாத்ய விபீஷணம் தத்ர சஸ்வஜேச்ச. அப்பொழுது அந்த மகாத்மாவான ஹனுமார் என்ன பண்ணார், அந்த பர்வதத்தை நேரா லங்கைக்கு தூக்கி கொண்டு வந்து லங்கையிலே இறங்கினார். அந்த பர்வதத்தோட இறங்குகிறார். அங்க இருக்கக்கூடிய வானரோத்தமர்களை தலையாலே வணங்கிவிட்டு
அங்க இருந்த விபீஷணர் அவர் தானே தேத்தி இந்த மாதிரி நாம் பண்ணலாம்னு ஆரம்பித்தார். அவரை ஆற தழுவிக் கொள்கிறார். விபீஷணனும் அனுமாருமாக தழுவிக் கொள்கிறார்கள் ஒருவரை ஒருவர். தாவப்யுபௌ மானுஷ ராஜபுத்ரௌ தம் கந்தமாக்ராய மகௌஷதீனாம் பபூவுதுஸ்தத்ர ததா விஷல்யௌ உத்தஸ்துரன்யேச ஹரிப்ரவீராஹ. அந்த மலையை கொண்டு வந்து வைத்த உடனே அந்த மலையில இருக்கக்கூடிய ஔஷதிகளின் வாசனைக்கே, அதை ஒண்ணுமே பண்ணல, அந்த வாசனைக்கே என்ன ஆயிட்டாருன்னா ராமனும் லக்ஷ்மணனும் மறுபடி உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி எழுந்து நின்னுட்டாலாம். இப்ப ராமனும் லக்ஷ்மணனும் எழுந்து நின்ன உடனே மத்துமுண்டான குரங்குகள், சுக்ரீவன் முதலானவர்கள் எல்லாரையும் அடித்திருந்தானே இந்திரஜித்து, எல்லாரும் ஒருவர் விடாம எழுந்தாச்சு. சர்வே விஷல்யா விருஜக்ஷணேன ஹரிப்ரவீரா நிஹதாஷ்சதே ஸ்யுஹு கந்தேன தாசாம் பிரவரௌஷதீனாம் சுப்தானி சாந்தேஷ்விவ சம்பிரபுத்தா. தூங்கி எழுந்தவா மாதிரி அடிபட்டு மயங்கி கிடக்கிறா. உயிரோட இருக்காளா இல்லையானே தெரியல எல்லா குரங்குகளும். அப்படி இருக்கக்கூடிய குரங்குகள் தூங்கி எழுந்த மாதிரி திடீர்னு எழுந்து நிக்கிறது. யதா பிரபிருதி லங்காயாம் யுத்யந்தே கபிராட்சசாஹ ததா பிரபிருதி மானார்த்தம் ஆக்ஞாயா ராவணஸ்ய ச ஏ ஹன்யந்தே ரணே தத்ர ராட்சசாः கபி குஞ்சரைர் ஹதா ஹதாஸ்து க்ஷிப்யந்தே சர்வயேவ து சாகரே. சரி, இவர்கள் எழுந்துட்டாருன்னா அந்த அங்க இறந்து கிடக்கக்கூடிய ராட்சசர்களும் ஏந்துடுவாளே, அப்படி ஆச்சான்னா அப்படி ஆகவில்லை. ஏன்னா ராவணன் என்ன பண்ணிட்டான்னா, எப்பப்பெல்லாம் ஒரு யுத்தம் முடிஞ்சு ராட்சசர்கள்லாம் கீழே விழுந்து கிடக்காலோ, இறந்து போய் கிடக்காலோ, அப்பவே என்ன பண்ணிட்டான் இந்த ராவணன், யாரெல்லாம் வீழ்த்தப்பட்டார்களோ மாண்டவர்கள் இல்ல குத்துயிரும் கொலையுமா கிடக்கக்கூடியவர்கள், ஒன்னுத்துக்கும் உதவாம குத்துயிரும் கொலையுயிருமாக கிடக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாரையும் இவ்வளவு பேர் இறந்து போயிட்டா அப்படின்னு எதிரிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டான், கடல்ல தூக்கி போட்டான். எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டோடனே ராட்சசர்கள் இங்க யாருமே இல்லை. இப்ப இறந்த ராட்சசர்கள் இறந்தவர்கள் தான். ஆனா ராமன் அப்படி பண்ணல. அங்க இறந்து கிடந்த குரங்குகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒருத்தர், இப்ப முதல் நாள் யுத்தத்துல வந்து நின்னா எவ்வளவு குரங்குகள் எவ்வளவு பேர் இருந்தாலோ, அப்ப இவ்வளவு நாள் யுத்தத்துல அடிபட்டு கீழே கிடந்த அத்தனை குரங்குகளும் ஒருத்தர் விடாம எல்லாரும் எழுந்தாச்சு. அப்படியே புத்துயிரா ஆயிடுத்து ராமசேனை. திருப்பி முதல் நாள் இருந்த மாதிரி ஒரு குரங்கை விடாம ராமபிரான் காப்பாத்தி விட்டார். ததோ ஹரிர் கந்த வஹாத்மஜஸ்து தமௌஷதி சைலம் உதக்ரவீர்யாஹ நிநாய வேகாத் இமமாந்தமேவ புனశ్చ ராமேன சமாஜகாம. இப்ப அனுமார் என்ன பண்ணார், இந்த மலையை இப்ப எல்லாரும் எழுந்தாச்சு. இந்த மலை வந்து இமயமலையோடது, ஹிமவானுடைய சொத்தாச்சு, அதை இங்க வைத்துக் கொள்ள முடியாதுன்னு இதை தூக்கி கொண்டு போய் மறுபடி ஹிமவான்கிட்டயே கொடுத்து விட்டு மறுபடி ராமனோடு வந்துட்டார். இப்ப முதல்ல ஒரு தடவை போய் எடுத்துன்னு வந்துட்டார். இப்ப மறுபடி போய் அங்கேயே கொண்டு வைத்து விட்டு வந்து விட்டார். அனுமானானவர் வந்து மறுபடி ராமனோடே சேர்ந்து கொண்டார் என்பதோடு 74ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 75ஆம் சர்க்கம். ததோ பிரவீன் மகாதேஜாஹ சுக்ரீவோ வானராதிபஹ அத்யம் விஜ்ஞாபயன்ச்சாபி ஹனுமான் தமிதம் வசஹா. அப்பொழுது ஹனுமானை நோக்கி விபீஷணன் பேசுகிறார், சுக்ரீவர் பேசுகிறார். சுக்ரீவரானவர் ஹனுமாரை பார்த்து பேசுகிறார். யதோ ஹதः கும்பகர்ணஹ குமாராஷ்ச நிஷூதிதாஹ நேதானீம் உபனிஹாரம் ராவணோ தாதும் அர்ஹதி. கும்பகர்ணன் மாண்டு விட்டான், அவனுடைய புதல்வர்கள் ராவணனுடைய புதல்வர்களும் மாண்டு விட்டார்கள். ஆகையாலே ராவணன் இப்பொழுது போருக்கு வரமாட்டான். ஏயே மகாபலா சந்தி லகவஸ்ச ப்ளவங்கமாஹ லங்காயாம் அப்யுபதந்த்வாஷு கிருஹ்யோல்காஃப் ப்ளவகர்ஷபாஹ. என்ன பண்ணுங்க, ராவணன் இப்போதைக்கு யுத்தத்துக்கு வரமாட்டான். அதனால நாம் என்ன பண்ணணும்னா, என்னென்ன வேகசாலிகளான ரொம்ப பலசாலிகள், அதாவது திறமை வாய்ந்தவர்கள், அந்த மாதிரி குரங்குகள் யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் கையில ஆளுக்கு ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துக்கோங்க. பந்தம் மாதிரி, தீப்பந்தம் மாதிரி வைத்துக் கொள்ளலாம். இந்த தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு லங்கைக்குள்ள ஏறி குதிங்கோங்கிறான். ததோஸ்தம் கத ஆதித்யே ரௌத்ரே தஸ்மின் நிஷாம்கே லங்காம் அபிமுகாஸ்தோல்கா ஜக்முஸ்தே ப்ளவகர்ஷபாஹ
ஆதித்யன் மறைந்தவுடன், சூரியன் மறைந்தவுடன் இரவு பொழுதிலே எல்லா குரங்குகளும் லங்கைக்குள்ளே கையிலே தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு செல்லுங்கள். உல்காஹஸ்தைர் ஹரிகனைர் சர்வத சமபித்ருதாக ஆரக்ஷஸ்தா விரூபாக்ஷா சகசா விப்ரதுத்ருவுஹு. இப்ப இவன் சொன்ன மாதிரியே எல்லாரும் போறா. அப்படி போன உடனே அங்க இருக்கக்கூடிய காவற்காரங்கள்லாம் எல்லா புறத்திலும் கொல்லிக்கட்டைகளை கொண்ட வானரங்கள் வந்து அவர்களாலே ஓட்டப்பட்டார்கள். கோபுராட்ட பிரதோலீஷு சரியாசு விவிதாசு ச பிராசாதேஷு ச சங்கிருஷ்டா சசிருஜிஸ்தேஹுதாசனம். இப்ப மறுபடி போய் லங்கையிலே எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் இந்த கட்டையை, குரங்கு கையில கொல்லி கட்டையை கொடுத்தா என்ன ஆகும்? அதுதான் ஆச்சு. எல்லா இடத்துலயும் தீய பத்த வச்சுட்டா. தேஷாம் கிரக சஹஸ்ராணி ததாக உதபுக் ததா. இப்போ ஒரு மாதிரி 1000 வீடுகள் வரைக்கும் கொளுத்தி எரித்து விட்டார்கள் லங்கையிலே. பிராசாதா பர்வதாகாரா பதந்தி தரணி தலே அகரு தஹ்யதே தத்ர வரம் ச ஹரிச்சந்தனம். இப்ப பெரிய பெரிய மாளிகைகள்லாம் தீப்பத்தி இடிஞ்சு விழுகின்றன. அதற்கு மேல அகரு, அகில் மரங்கள், சந்தன மரங்கள்லாம் கூட இருக்கு, அதெல்லாமும் தீப்பத்தி எரிக்கிறது. மௌக்திகா மனய ஸ்னிக்தா வஜ்ரம் சாபி பிரவாலகம் க்ஷௌபஞ்ச ஜகதே தத்ர கௌஷேயம் சாபி சோபனம். இப்ப முத்துக்கள்லாம் அப்படியே தீல உருகி ஓடுறது, மணிகள், ரத்னங்கள், வைரங்கள் அதெல்லாம் கூட நெருப்புல பட்டு எரியறது, எல்லாம் எரிந்து போகிறது. பட்டு வேஷ்டிகள் என்ன எல்லாம் எரிகிறது. ஆவிகம் விவிதம் சௌர்ணம் காஞ்சனம் காண்ட மாயுதம் நானா விகிருத சம்ஸ்தானம் வாஜிபாண்ட பரிச்சதௌ கஜக்ரைவேய கக்ஷ்யாஸ்ச ரதபாண்டாஸ்ச சம்ஸ்கிருதாः தனுத்ராணி ச யோதானாம் ஹஸ்த்யஸ்வானாம் ச வர்ம ச खड्गादनुषि ज्याबानस्तोमराङ्कुशशक्तयः रोमजं बालजं चर्म व्याघ्रजं चाण्डजं बहु मुक्तामणि विचित्राश्च प्रासादांश्च समन्ततः विविधानस्त्र संयोगान् அக்னிர்தஹதி தத்ர வை. அங்க இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களையும் சொல்லிட்டார் வால்மீகி. அங்க இருக்கக்கூடிய நீரோட்டம் உள்ள ரத்னங்கள் என்ன, பவழம், வைரம், நூலாடை, பட்டாடை, ஆட்டு கம்பளம் என்ன, கம்பளம், பொன், பாத்திரங்கள், ஆயுதங்கள், குதிரை, குதிரைக்குடைய அணிகள், யானைகளினுடைய அணிகள், ரதங்கள், போர் வீரர்களின் கவச்சங்கள், யானைகளின் கவச்சங்கள், வாள், வில்லு, நான், பானம், தோமரம், அங்குசம், சாமரம், கேடயம், புலித்தோல், புனுகு, கஸ்தூரி, இந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் விடாம எரியறது. முத்துக்கள், மணிகள், எல்லா இடத்துலயும் இழைக்கப்பட்ட அரண்மனைகள்லாம் கூட எரியறது. நானாவிதான் கிரகச்சந்தான் ததாக உதபுக் ததா ஆவாசான் ராட்சசானாம் ச சர்வேஷாம் கிரக கர்தினாம். அங்க இருக்கக்கூடிய நிறைய விடுதிகள், வீட்டு பொருட்கள், வீடுகள் எல்லாத்தையும் எரித்தது அக்னி. ஏமச்சித்ர தனுத்ரானாம் ஸ்ரக்தாம் பரதஹரினாம் ஸ்ரக்தாமாம் பரதாரினாம் ஷீதுபான சலாக்ஷானாம் மதவிஹ்வலகாமினாம் காந்தாலம்பித வஸ்திரானாம் சத்ருஜஞ்சாத மன்யுனாம் கதாசூலாசி ஹஸ்தானாம் காததாம் பிபதாமபி शयनेषु महार्हेषु प्रसुप्तानां प्रियैः सह त्रस्तानां गच्छतां तूर्णं पुत्रान् आदाय सर्वतः तेषां शतसहस्राणि तदा लङ्कानिवासिनाम् அதஹத் பாவகஸ்தத்ர ஜஜ்வால ச புனః புனः. அப்ப அங்க இருந்தவர்கள் ராட்சசர்களும் ஆயிரக்கணக்காக அழிந்தார்கள் அந்த தீயிலே மாட்டிக்கொண்டு. அதுல சில பேர் நிறைய பொன் கவச்சங்கள், தங்க கவச்சங்கள் பூண்டு கொண்டிருந்தார்கள், நல்ல பூமாலைகளை தரித்து கொண்டிருந்தார்கள். அவரையும் அக்னி பிடித்தது. அதற்கு மேல ஆடைகள் என்ன, நல்ல மத போதையிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன, வஸ்திரங்களை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இப்படி நாயகன் நாயகிகளாக சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள், சத்துருக்களோடு கோபத்தோடு இருக்கக்கூடியவர்கள், கையில் ஆயுதங்களை ஏந்தினவர்கள், மிக உயர்ந்த படுக்கையிலே காதலர்களோடு தூங்கக்கூடியவர்கள், இப்படி இலங்கை நகர வாசிகள்
பல ஆயிரத்தவர்களை அந்த அக்னி அப்பொழுது அங்கு எரித்து விட்டது. மேன்மேலும் இன்னும் ஜொலிக்கிறது எரிக்க எரிக்க. சாரவந்தி மகாருஹானி கம்பீர குணவந்தி ச ஹேமச்சந்திரார்த்த சந்திராணி சந்திரசாலோத்தமானி ச ரத்னசித்திர கவாக்ஷாணி சாதிஷ்டானி ச சர்வஷः மணிவித்ரும சித்ராணி ஸ்பிருஷந்தீவ திவாகரம் கிரௌஞ்ச பர்ஹி நவீனானாம் பூஷணானாம் ச நிஸ்வனைர் நாதிதான்யச்சலாபாணி வேஷ்மானி ச ததாஹசஹ. இந்த ஸ்லோகங்களாலே என்ன சொல்கிறார்னா, அந்த இன்னும் அந்த அரண்மனைகளை எல்லாம் வர்ணித்து, இந்த பெரிய பெரிய மேடைகளுடையது, பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது, நிறைய பறவைகள்லாம் வாழக்கூடிய மலை மாதிரி இருக்கக்கூடிய அரண்மனைகள், மாளிகைகளை எல்லாம் எரித்து விட்டது நெருப்பு. ஜ்வலனேன சபரீதானி தோரணானி சகாஷிரே வித்யுத் பிரிவர் நத்தானி மேகஜாலானி தர்மகே. இப்ப எல்லா தோரண வாயில்களும் நெருப்பாலே எரிக்கப்பட்டு இருந்தது. ஜ்வலனேன பரீதானி நிபேதுர் பவனான்யத வஜ்ரி வஜ்ராஹதானி வசிகராணி மகாகிரேஹே. இப்ப பவனங்கள்லாம் அப்படியே கீழே தும்தும்னு விழுந்தது. விமானேஷு பிரசுப்தாச்ச தஹ்யமானாவராங்கடாஹ தெக்தாபரண சர்வாங்காஹா ஹேத்யுச்சைர் விசுக்ருஷுஹு. இப்ப மேல உப்பரிகையிலே பெரிய உயரத்திலே தூங்கக்கூடியவர்கள் கூட கீழே அந்த சூடு தாங்க முடியாம ஐயோ ஐயோன்னு கத்துறார்கள். தானி நிர்தஹ்யமானானி தூரதः பிரசகாஷிரே ஹிமவத் சிகராணீவ தீப்தௌஷதிவனானி ச. தூரத்திலிருந்து பார்த்தா எரிக்கப்படக்கூடிய அந்த லங்கையே இமயமலை சிகரங்கள்ல சூரியன் அடித்தால் எப்படி பளபளான்னு தங்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மின்னுகிறது. ஹர்மியாக்ரைர் தக்யமானைஸ்ச ஜுவாலா பிரஜ்வாலிதைரபி ராத்திரௌ சா திருஷ்யதே லங்கா புஷ்பிதைர் இவ கிம்சுகைஹி. இப்ப கிம்சுகங்கள் அப்படின்னு புஷ்பங்கள் நல்ல நெருப்பு மாதிரியே இருக்கும். அது எல்லா இடத்துலயும் பூத்த மாதிரி இருக்கு, நெருப்பு வந்தது. ஹஸ்தியத்யக்ஷைர் கஜைர் முக்தைர் முக்தைஸ்ச துரகைரபி பபூவ லங்கா லோகாந்தே பிராந்தக்ராஹா இவார்ணவஹ. இப்ப எல்லாரும் உயிர் தப்பி ஓடி மாளிகையை விட்டு வெளில வந்து யானைப்பாகன்லாம் யானை அவுத்து விட்டுதான். இந்த யானையெல்லாம் தெருக்கள்ல ஓடுறது, யானைகள் குதிரைகள் எல்லாம் ஓடுக்கக்கூடிய அந்த தெருவே அப்படியே கலங்கி போயிடுத்து லங்கை. அஸ்வம் முக்தம் கஜம் திருஷ்டுவா கொச்சித் பீதோபசற்பதி பீதோ பீதம் கஜம் திருஷ்டுவா கொச்சித் அஸ்வே நிவர்த்ததே. இப்ப இந்த குதிரையை பார்த்து யானை ஓடுறது, யானையை பார்த்து குதிரை ஓடுறது, இது மாதிரி மாத்தி மாத்தி பார்த்து எங்கெங்கயோ திரும்பி திரும்பி பயந்து பயந்து யானையும் குதிரையும் மோதிண்டு ஓடுகின்றன. லங்காயாம் தஹ்யமானாயாம் சுஷுபே சமஹார் நவஹா சாயா சன்சக்த சலிலோ லோஹிதோ இவார் நவஹா. அப்ப அந்த லங்கை எரிக்கப்படும் பொழுது எப்படி இருந்ததுன்னா, அந்த சமுத்திரம் அப்படியே ஏதோ சிவப்பு நீராலான கடல் மாதிரி காட்சி கொடுத்துதான். ஏன்னா அந்த பிரதிபலிப்பு, இந்த சிவப்போட பிரதிபலிப்பு தான் கடல் முழுக்க தெரிந்தது. அப்படியே சிவப்பு நீரா மாறிடுத்தோ கடல்னு நினைக்கலாம்படிக்கு ஆயிடுத்து. சாபபூவ முகூர்த்தேன ஹரிபிர் தீபிதாபுரி லோகஸ்யாஸ்ய க்ஷயே கோரே பிரதீப்தேவ வசுந்தரா. இந்த பிரளய காலத்திலே பூமியே எரியற மாதிரி ஆனது அந்த லங்கை. நாரி ஜனஸ்ய தூமேன வியாப்தஸ்யோச்சைர் வினேஷதுஹு ஸ்வனோ ஜ்வலன தப்தஸ்ய சுஷ்ருவே தசயோஜனம். தீயால் தகிக்கப்பட்டு புகையால் மூண்டு உறக்க கூக்குரலிடக்கூடிய பெண்கள்லாம் இருக்காளே, அவர்கள் ஓசை 10 யோஜனை தூரம் கடந்து கூட கேட்கிறது. அவ்வளவு பயங்கரமா கத்தரா. ரதக்த காயானபரான் ராட்சசான் நிர்கதான் பஹிஹி சஹசாப்யுபதந்தி ஸ்ம ஹரையோ தயுத்சவஹா. இப்படி நெருப்புக்கு பயந்து கொண்டு வெள்ள ஓடி வந்தான்னா ராட்சசர்கள், அவர்களை வானரங்கள் வெள்ள தாக்குகிறார்கள். உத்குஷ்டம் வானராம் ச ராட்சசானாம் நிஸ்வனஹ திசோ தச சமுத்திரம் ச பிருத்திவீம் சான்வநாதயத். இப்ப இந்த வானரங்கள்லாம் நான் தீ வச்சுட்டேன்னு சந்தோஷத்துல கத்துறதும், அரக்கர்கள்லாம் துக்கத்துல கூக்குரலிடுறதும் சேர்ந்து பூமி கடல்லையும் எதிரொலிக்கிறது. விஷல்யௌ த மகாத்மானௌ தாவுபௌ ராமலக்ஷ்மணௌ அசம்பிராம்தௌ ஜக்ருஹுஸ்து ததோபே தனுஷீவரே. அப்ப அந்த ராமலக்ஷ்மணர்களும் உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் ஆடி கையிலே கோதண்டத்தை எடுத்துக்கொண்டார்கள். ததோ விஸ்பாரியன்
விஸ்பாரயானஸ்ய ராமஸ்ய தனுருத்தமம் பபூவஸ்துமுல சப்தோ ராட்சசானாம் பயாவஹ. ராமன் கோதண்டத்தை நாணேத்தி ஒரு நானொலி செய்கிறார். அந்த நானொலியிலே ராட்சசர்கள்லாம் பயப்படுகிறார்கள். அசோபத ததா ராமோ தனுர் விஸ்பாரயன் மகத் பகவான் இவ சங்கிருத்தோ பவோ வேதமயம் தனுஹு. இப்ப ராமன் அந்த பெரிய தனுவை எடுத்து அதை அசைத்து கொண்டு டங்காரம் செய்து கொண்டு இருக்கிறார். பார்த்தா ஏதோ பெரிய சிவபிரானே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. உத்குஷ்டம் வானராணாம் ச ராட்சசானாம் ச நிஸ்வரம் ஜாசப்தாவுபௌ சப்தௌ அதிராமஸ்ய சுஷ்ருவே. இந்த இவ்வளவு வானரங்களும் ராட்சசர்களும் கத்தர சத்தத்தை காட்டிலும் இன்னும் அதிகமா கேட்டது இந்த ராமனின் ஜியா சப்தம். ஜியான நானொலி. வானரோத்குஷ்ட கோஷாச்ச ராட்சசானாம் ச நிஸ்வனஹ ஜியா சப்தச்சாபி ராமஸ்ய த்ரயம் வியாப திசோ தச தஸ்ய கார்முக முக்தைश्च शरैस्तत् पुरगोपुरं கைலாச சிருங்க பிரதிமம் விகீர்ணம் அபதத் புவி. இப்ப ராமன் எழுந்து அம்பை தொடுத்து விடுகிறான். அந்த அம்பால நேரா அந்த நகரத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த கோபுரங்களின் சிகரங்கள்லாம் இடித்து தல்கிறான் ராமன். ததோ ராமசரான் திருஷ்டுவா விமானேஷு கிருஹேஷு ச சன்னாஹோ ராட்சசேந்திரானாம் துமுலஸ் சமபாத்யத. பார்த்தா திடீர்னு ராமன் அம்பு விடுகிறான் அப்படின்னு பார்த்து எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. தேஷாம் சன்னஹ்யமானானாம் சிம்மநாதம் சகுர்வதாம் ஷர்வரி ராட்சசேந்திரானாம் ரௌத்ரீவ சமபத்யத. இப்படி ஒரே அந்த ராத்திரி பொழுது கழியறதுக்குள்ள அவர்களுக்கு ராட்சசர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. முற்றிலும் பயங்கரமான ராத்திரியாக அது இருந்தது. ஆதிஷ்டா வானரேந்திராஸ்து சுக்ரீவேன மகாத்மனா ஆசன்ன துவாரம் ஆசாத்ய யுத்யத்வம் ப்ளவகரிஷபாஹ யஸ்ச वो विततं कुर्यात् तत्र तत्र ह्युपस्थितः சஹந்தவ்யோ ஹி சம்ப்ளுத்ய ராஜசாசன தூஷகः. இப்ப வானரர்களே அப்படின்னு ஆணையிடுகிறான் சுக்ரீவன். நகர வாசலுக்கு போங்கோ, வாசலின் சமீபத்தை அணுகி போரிடுங்கள். வானரங்களிலே யாராவது பயந்து போரிடாமல் வேற ஏதாவது காரியத்தை பண்ணி கொண்டிருந்தால் அவனை மீதி வானரங்கள் கொன்று விடுங்கள். அப்படி ஒருவன் தேவையில்லைன்னு சுக்ரீவன் உத்தரவிடுகிறான். தேஷு வானர முக்கியேஷு தீப்தோல் கோஜ்வல பாணிஷு ஸ்திதேஷு துவாரமாசாத்திய ராவணம் மன்யுராவிஷத்து. அந்த வானர சிரேஷ்டங்கள் கையில கொல்லிகளோடு கோட்டை வாயிலை அணுகி எதிர்த்து நிற்கும் பொழுது ராவணன் அவ்வளவு கோவப்படுகிறான். தஸ்ய ஜிரும்பித விக்ஷோபாத் வியாமிஸ்ரா வைதிஷோ தச ரூபவான் இவ ருத்ரஸ்ய மன்யுர்காத்ரேஷ்விவ திருஷ்யத. அந்த ராவணன் கொட்டாவி விடும் பொழுது 10 திசைகளும் கலக்கம் அடைகிறதாம். சனி கும்பம் ச கும்பம் ச கும்பகர்ணாத்மஜா உபௌ பிரேஷயாமாச சங்கிருத்தோ ராட்சசைர் பகுபிஸ் சஹ. அப்ப ராவணன் கும்பன் நிகும்பன்னு 2 பேர் கும்பகர்ணனின் பிள்ளைகள். இந்த கும்பகர்ணனின் பிள்ளைகளான கும்பன் நிகும்பனை போருக்கு அனுப்புகிறான் நிறைய ராட்சசர்களோடு ராவணன். யூபாக்ஷ க்ஷோணிதாக்ஷ பிரஜங்க கம்பனஸ்ததா நிரியயு கௌம்பகர்ணிப்யாம் சஹராவண சாசனாத். அதற்கு மேல யூபாக்ஷன் சோனிதாக்ஷன் பிரஜங்கன் கம்பனன் இவர்கள்லாம் இந்த கும்பகர்ணனின் பிள்ளைகள் 2 பேர் கும்பன் நிகும்பனோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஷசாச செய்வதான் சர்வான் ராட்சசான் சுமஹாபலான் ராட்சசா கச்சதாத்யைவ சிம்மநாதம் ச நாதயன். இப்ப எல்லா ராட்சசர்களும் இவன் பின்னாடி போங்கோன்னு கட்டளை இடுகிறான் ராவணன். ததஸ்து சோதிதாஸ்தேன ராட்சசா ஜ்வலிதாயுதாஹ லங்காயா நிர்யயுர்வீரா பிரணதந்தை புனః. இப்படி யுத்தத்துக்காக லங்கையில் இருந்து மறுபடி வெளியே வருகிறார்கள். லங்கை எரிந்த உடனே யுத்தம் பண்ணுவோம்னு வெளில வருகிறார்கள். ராட்சசாம் பூஷணஸ்தாபிர் பாபிர் சுவாபிஷ்ச சர்வசஹ சக்ருஸ்தே சப்ரபம் வ்யோம ஹரயஸ்சாக்னிபிஸ் சஹ. இப்படி ராட்சசர்களுடைய ஆபரணங்கள் இந்த கொல்லிக்கட்டையின் நெருப்பிலே பட்டுப்பட்டு அப்படியே அந்த ஆபரணங்கள் ஒளிர்கின்றன. தத்ர தாராதிபஸ்யாபா தாராணாம் ச ததைவ ச தயோராபரணஸ்தா ச பாலயோத்யாபாசயன்.
அப்பொழுது இந்த சந்திரன் வானத்துல ராத்திரியில தானே தகனம் பண்றா லங்கைய. இப்ப இந்த சந்திரன் ஒளி நட்சத்திரங்களோடு எல்லாம் சேர்ந்து அதை காட்டிலும் இந்த சேனையில ராட்சச சேனையில இருக்கக்கூடிய ஆபரணங்கள் இருக்கு, அதோட ஒளிதான் பெருசா இருந்துதான். சந்திராபா பூஷணாபாச்ச கிருஹானாம் ஜொலதாம் சபாஹா ஹரிராட்சச சைன்யானி பிராஜயா மாச சர்வதா. சந்திரகாந்தி பூஷண ஒளி எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு ராட்சச சேனையும் வானர சேனையும் இங்கு அங்கு ஓடுகிறது. தத்ரச்சோர்துவம் பிரதீப்தானாம் கிருஹானாம் சாகர புனஹ பாபிஸ் சந்தப்த பாதாலச்சோர்மி சுஷுபேதிகம். அப்பொழுது அந்த கடல் இருக்கிறதே, மேல வீடு எல்லாம் பத்தி எரிந்துன்னு இருக்கு. இந்த ஒளி கடலுக்குள்ள போய் கீழே பாதாளம் வரைக்கும் போயிடுதான், அவ்வளவு ஒளி இருந்துதான். பதாகத்வஜ சம்சக்தாம் உத்தமாசி பரஸ்வதம் பீமாஸ்வரதமத்தங் மாதங்கம் நானாபத்தி சமாகுலம் தீப்தசூல கதா கட்க பிராசதோ மரகார்முகம் தத்ராட்சச பலம் கோரம் பீம விக்ரம பௌருஷம் தத்ருஷே ஜலித பிராசம் கிங்கினி சதநாதிதம் ஹேமஜால சிதாபுஜம் व्यावेष्टित परश्वधम व्याघूर्णित महाशस्त्रं बाणसं सक्तकार्मुकं गंधमाल्य मधुत्सेक सम्मोदित महानिलं घोरं शूरजनाकीर्णं महाम्बुधर निस्वनं. அப்ப ராட்சசர்களின் பலம் யுத்தத்துக்காக வந்தாச்சு. லங்கையை எரித்த பிறகு நகர வாசல்ல போய் குரங்குகள்லாம் நிக்கிறா. அப்ப கும்பன் எதிர்த்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். அது எப்படி இருந்ததுன்னா, அரக்க சேனை, கொடிகள், நிசான்கள், இதோடு வாள், கோடாலி, குதிரைகள், ரதங்கள், யானைகள், காலாட்படை, சூலங்கள், கதைகள், கத்தி, ஈட்டி, தோமரம், வில்லு, அம்புகள் இதை எடுத்துக்கொண்டு ஜொலிக்கக்கூடிய வேல்களை கையிலே பத்தி கொண்டு பல சதங்கைகளை காலிலே அணிந்து கொண்டு கோடாலிகளை சுழற்றி கொண்டு பெரிய பெரிய ஆயுதங்களை எல்லாம் கையிலே சுழற்றி கொண்டு சத்தமிட்டு கொண்டு கையிலே அம்பை தொடுத்த வில்லை வைத்துக் கொண்டு இப்படி பெரிய மேக ஓசையோடு காணப்பட்டது அந்த ராட்சச சேனை. தத்ருஷ்டுவா பலமாயாந்தம் ராட்சசானாம் சுதாருணம் சஞ்சசால பிளவங்கானாம் பலமுச்சைர்ணனாதச்ச. இப்ப பெரிய வானர சேனை வந்துடுது, மறுபடி யுத்தம் நடக்க போறதுன்னு உடனே குரங்குகளுக்கு எல்லாம் சந்தோஷம், கர்ஜிக்கிறது. ஜவேனாப்ளுத்ய புனஹ தத்பலம் ராட்சசாம் மஹத் அப்யயாத் பிரத்யரிபலம் பதங்கா இவ பாவகம். இப்ப அரக்கர்களின் அந்த பெரும் சேனை அதிவேகமாக பாய்ந்து வந்து சத்ரு சேனையை நோக்கி விட்டில்கள் அக்னியிலே வீழ்வது போல அரக்க சேனை வானர சேனையிலே வந்து விழுந்து அதுதான் மாண்டு போச்சு. தேஷாம் புஜ பராமர்ஷ வியாமிருஷ்ட பரிகாஷினி ராட்சசானாம் பலம் சிரேஷ்டம் பூயஸ்தரம் அசோபத. அரக்கர்களின் அந்த சேனை மிக அதிகமாக விளங்கித்து தத்ரோன்மத்தா இவாபேதுர் ஹரையோ தயுத்சவஹ தருஷைலே ஷைலைர் அபிக்னந்தோ முஷ்டிபிஷ்ச நிஷாச்சரான். குரங்குகள் இவர்கள் வெள்ள வந்த உடனே போய் அடிக்க ஆரம்பித்தார்கள். தைவா பததாம் தேஷாம் கபீனாம் அசிபிஷிதைஹி ஷிராம்சி சஹசா ஜஹுர் ராட்சசா பீம தரிசனாஹ. அப்ப கூறிய அம்புகளாலே வாள்களாலே எதிர்த்து வரக்கூடிய வானரங்களின் தலைகளை அறுத்து எறிந்தார்கள் அரக்கர்கள். தசனைஷ்ச ஹிருதகண்டாஷ்ச முஷ்டிநிஷ்கீர்ணமஸ்தகாஹ ஷிலா பிரஹார பக்னாங்கா விசேதுஸ்தத்ர ராட்சசாஹ. அரக்கர்களை பார்த்தா பல்லால கடிக்கப்பட்டவர்களாக, காது மூக்கெல்லாம் இல்லாம முஷ்டியாலே மண்டை உடைக்கப்பட்டவர்களாக, பாறைகளாலே மண்டை உடைக்கப்பட்டவர்களாக அப்படி ராட்சசர்கள்லாம் ஆனா. ததைவாப்யபரே தேஷாம் கபீனாம் அபிலக்ஷிதாக. அந்த வானரர்களில் சிலர் பிரசித்த வீரர்கள் அரக்கர்களின் வீரர்களை போட்டு அடித்தார்கள். அபிபேதுர் மகாகாயா பிரதிமுக்தா மகாபலா ராட்சசா வானரான் நேஷாத் அசிபான கதாதராக. இப்படி வாழ், பானம், கதை இவைகளாலே அரக்கர்கள் வானரங்களை தாக்குகிறார்கள்.
तथैवाप्यपरे तेषां कपीनाम् असिभिश्रितैः हरिवीराणि जग्नुश्च घोररूपाणिशाचराः. அரக்கர்கள் அதே மாதிரி வாளாலே வானரங்களின் சிறந்த வானரங்களையே வெட்டுகிறார்கள். கிரந்தவன்யம் ஜகான்யஹா பாதயான்யமபாதயத் பாதயந்தமபாதயத் கர்ஹமானம் ஜகிருஹ்யன்யோ தசந்தம் அபரோ தசத். இப்போ ஒருவன் அடித்தான்னா அவனை மற்றொருவன் அடிக்கிறான். ஒருத்தனை தள்ளுகிறான்னா அவன் இன்னொருத்தனை தள்ளுகிறான். ஒருத்தன் வைதான்னா திட்டினான்னா மற்றொருவன் திட்டுகிறான். ஒருவன் கடித்தான்னா மற்றொருவன் கடிக்கிறான். இந்த மாதிரி யுத்தம் நடக்கிறது. தேஹீத்யன்யோ ததாத்யன்யோ ததாமீத்யபரः புனः கிம் க்லேஷயசி திஷ்டேதி தத்ரோன்யம் பபாஷிரே தத்ரான்யோன்யம் பபாஷிரே. ஒருவன் கொடுன்னு கத்துறான், மற்றொருவன் கொடுக்கிறான். மற்றொருவனும் கொடுக்கிறேன்னு சொல்லி ஏன் இன்னும் உபத்திரவப்படுத்துகிறாய், நில்லு நில்லு, சற்று நில். அப்பொழுது ஒருவர் இந்த மாதிரி எல்லாம் பேசி கொண்டு யுத்தம் பண்ணினார்கள். விப்ரலம்பித வஸ்திரம் ச விமுக்த கவச்சாயுதம் சமுத்யத மகாப்ராசம் யஷ்டிஷூலாசி சங்குலம் பிராவர்த்தத மகாரௌத்ரம் யுத்தம் வானர ரக்ஷசாம். இப்படி பெரிய யுத்தம் தொடங்கியது. வானரான் தச சப்தேதி ராட்சசா ஜக்னுராகவே. வானரங்களை 7-10 அடிக்க ஆரம்பிச்சார்கள் ராட்சசர்கள். ராட்சசான் தச சப்தேதி வானரான் அபியபாதயன். ராட்சசர்களை 7-10 வானரங்கள் கொன்னார்கள். வித்ரஸ்த கேசவசனம் வித்வஸ்த கவச்சத்வஜம் பலம் ரக்ஷசமாலம்பிய வானராஃப் பரியவாரயன். அரக்க சேனையை தடுத்து அவர்களுடைய தலைமயிரும் ஆடையும் அவிழ்ந்து தொங்க பெற்று கவச்சங்கள் கொடிகள்லாம் உடைத்தெறிந்து இப்படி வானரர்கள் ராட்சசர்களை சூழ்ந்து கொண்டார்கள்னு இந்த சர்க்கம் 75வது சர்க்கம் முடிகிறது. இந்த 75வது சர்க்கங்களிலே லங்கையை தகனம் செய்தார்கள் ராத்திரியிலே சுக்ரீவனின் ஆணையாலே. எதற்குன்னா யாரும் யுத்தத்துக்கு வரலையே, யுத்தத்துக்கு வந்தாதான் யுத்தம் நடக்கும். இவர்கள் யுத்தத்துக்கு வரலன்னா யுத்தத்துக்கு வரவழைக்கிறதுக்காக லங்கையை போய் எரித்து விட்டு வந்தார்கள். எரித்த உடனே கோபத்திலே கும்பன் நிகும்பன் 2 பேரையும் அனுப்பினான். ராவணன் கூட ஒரு 4 பேரையும் சேர்த்து அனுப்புறான். அவர்கள் யுத்தத்துக்கு வந்தார்கள். யுத்தம் நடந்ததுன்னு இந்த 75வது சர்க்கம் இதோடு முடிகிறது. மேல 76ஆம் சர்க்கம் தொடங்கி நாம் அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி பாக்கியம். தன்யோஸ்மி சுவாமி. ரொம்ப அற்புதமா இருந்தது சுவாமி. அண்ணான் சுவாமி பாக்கியம். தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தன்யோஸ்மி சுவாமி.
ஹனுமான் மேக சங்காஷோ பவருதே மாருதாத்மஜா. எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டு பெருசா வளர்ந்தார். பத்யாம் துஷைலமாபீட்ய வடவாமுகம் வன்முகம் விவருத்யோக்ரம் நனாதோச்சேத் திராசயன்னிவ ராட்சசாம். அந்த கால்களாலே மலையை அழுத்தி கொண்டு வாயை வடவாக்னியின் முகம் போலே ஒரு பயங்கரமான ஒரு குதிரை முகத்தின் போலே பயங்கரமாக விரித்து கொண்டு அரக்கர்கள்லாம் பயப்படும்படிக்கு ஒரு பெரிய கர்ஜனையை செய்தார். தஸ்ய நானாத்யமானஸ்ய ஸ்ருத்வா நிதந்தம் அத்புதம் லங்கஸ்தா ராட்சசா சர்வே நசேகு ஸ்பந்தித்தும் பயாத். இந்த கர்ஜனையை கேட்டே லங்கையில இருக்கக்கூடிய ராட்சசர்கள்லாம் பயந்துட்டார். நமஸ்கிருத்வாத ராமாய மாருதிர் பீம விக்ரமஹா ராகவார்த்தே பரங்கர்ம சமீஹத பரந்தபஹா. ராமனுக்கு நமஸ்காரத்தை செய்துவிட்டு ராமனை வணங்கிவிட்டு ராமருக்காக இந்த கைங்கரியத்தை புரிந்தார். சபுச்சமுத்யம்ய புஜங்க கல்பம் வினம்ய பிருஷ்டம் ஸ்ரவணே நிகுஞ்சிய விவருத்திய வக்திரம் வடவாமுகாபம் ஆபுப்ளுவே வியோமணி சண்டவேகா. இந்த ஹனுமாரானவர் அந்த மலையிலிருந்து வானத்துக்கு குதிக்கிறார். எப்படி குதிக்கிறார்னா, அவருடைய வால் இருக்கே பெரிய சர்ப்பம் மாதிரி இருக்கு. அந்த வாளை மேலே உயர்த்தி கொண்டு அவருடைய பின்பாகத்தை கொஞ்சம் தாழ்த்தி கொண்டு காதுகளை எல்லாம் மடக்கி கொண்டு அந்த வடவாக்னின்னு சொல்லப்படக்கூடிய குதிரை முகமுடைய அக்னி மாதிரி வாயை விரித்து கொண்டு ஆகாயத்திலே கடும் வேகத்தோடு பாய்ந்தார். சவ்ருக்ஷ சண்டான்ஸ் தரசா ஜஹார சைலாஞ்சில அப்ராகிருத வானரான்ஸ்ச பாஹூருவே கோத்தத சம்பிரணு நாஸ்தே க்ஷீண வேகா சலிலே நிபேதுஹு. இப்படி அவர் வேகத்தால குதிக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மரங்கள், மலைகள், பாறைகள் எல்லாம் சாதாரண குரங்குகள், அந்த மலைக்குன்னு சில சாதாரணமா குரங்குகள்லாம் வச்சுக்குமே, அவர்கள்லாம் கூட அப்படியே பறக்கிற அந்த வேகத்துல எல்லாம் போய் ஜலத்துல விழருது. சதௌ பிரசாரியோரகபோக கல்பௌ புஜௌ புஜங்காரி நிகாஷ வீரியாஹ ஜகாமமேரும் நகராஜமக்ரியம் திஷப் பிரகர்ஷன் நிவவாயு சூனுஹு. நேர கருட பகவானுக்கு ஒப்பான வீரத்தோடு ஹனுமாரானவர் 2 கைகளையும் விரித்து கொண்டு மேரு பர்வத்தையும் சிறந்த இமய மலையையும் நோக்கி பறக்கிறார். சசாகரம் குர்ணித வீச்சிமாலம் ததா பிருஷம் பிராமித சர்வசத்வம் சமீக்ஷமான சஹசா ஜகாம சக்கரம் யதா விஷ்ணு கராக்ரமுக்தம். விஷ்ணு பகவானின் கரங்களிலிருந்து சக்கராயுதம் ஏவப்பட்டதுன்னா எவ்வளவு வேகத்துல போகும், அவ்வளவு வேகத்திலே பறந்தார் ஹனுமார். சபர்வதான் விருக்ஷகணான் சராம்ஸ்சி நதீஸ்தடாகானி புரோத்தமானி ஸ்பீதாஞ்சனாந்தானபி சம்பிரவீக்ஷ்ய ஜகாம வேக அத்தித்ருதுல்ய வேகஹ. அப்ப தன்னுடைய தந்தையான வாயு அது போன்ற வேகமுடைய இவர் நதிகள், குளங்கள், பட்டணங்கள் எல்லாத்தையும் பார்த்து கொண்டே வேகமா பறக்கிறார். ஆதித்ய பதமாஸ்ரித்ய ஜகாம சகத க்ளமஹ ஹனுமான் ஸ்துரிதோ வீரஹ பித்ருதுல்ய பராக்கிரமஹ. சூரிய மார்க்கத்தை அடைந்து அது வழியாக வேகமா போகிறார். ஜவேன மகதாயுக்தோ மாருதிர் மாருதோ யதா ஜகாம ஹரிஷார்தூலோ திசப்தேன பூரயன். வேகமா வாயு பகவான் மாதிரி இவர் போற சத்தம் அப்படியே பிளக்கிறது பூமியை, அப்படி பிளந்துண்டு வேகமாக போகிறார் இந்த மாருதியான ஹனுமார். வஜ்ராலயம் வைஸ்ரவணாலயம் ச சூரிய பிரபம் சூரிய நிபந்தனம் ச பிரம்மாசனம் சங்கர கார்முகம் ச ததர்ஷனாபிம் ச வசுந்தராயாக. இப்ப வஜ்ராலயம்ங்கிற ஆசிரமம் என்ன, வைஸ்ரவணாலயம்ங்கிற இடம் என்ன, சூரிய பிரபம், சூரிய நிபந்தனம், பிரம்மாசனம், சங்கர கார்முகம் என்கிற இந்த பூமியிலே இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாம் பார்த்து கொண்டே போனார். இந்த பூமியினுடைய நாபி பிரதேசத்தை பார்த்து கொண்டே போனார். கைலாஸ் சமக்ரியம் ஹிமவச்சிலாஞ்ச ததர்ஷபம் காஞ்சன சைலமக்ரியம் சந்தீப்த சௌரோஷதி ஸ்மஹம் பிரதீப்தம் ததர்ஷ சர்வோஷதி பர்வதேந்திரம். அந்த சமயத்திலே உத்தமமான கைலை மறை, கைலாச பர்வதம் இருக்கிறதே, அந்த கைலாச பலையிலே ஹிமவச்சிலம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. ஹிமவச்சிலான்னு அது மேல பனி மூடப்பட்ட பாறை.
அதை தாண்டி சிறந்த ரிஷபம்ங்கிற ஒரு பொன் மலை இருக்கிறது. அந்த ரிஷபத்துக்கும் கைலாசத்துக்கும் இடையேதான் இந்த ஔஷதி பர்வதம், அதாவது இந்த அனுமார் எந்த மிருத சஞ்சீவனிய நோக்கி போகிறாரோ அது இருக்கக்கூடிய பர்வதத்துக்கு ஔஷதி பர்வதம்னு பேரு. அது அந்த இடத்துலதான் இருக்கு. ரிஷபம்ங்கிற மலைக்கும் கைலாயம்ங்கிற மலைக்கும் நடுவாக அந்த இடத்துல பார்க்கிறார் இந்த ஔஷதி பர்வதத்தை. அப்படியே ஜொலிக்கிறது, அதுவே அவ்வளவு ஔஷதிகள் இருக்கிறது. சதம் சமீக்ஷானல ரஷ்மி தீப்தம் விசிஷ்மியே வாசவதூத சூனுஹு. அதை பார்த்து ஆச்சரியப்படுறார் ஹனுமார். ஆவருத்தியதம் சௌஷதி பர்வதேந்திரம் தத்ரௌஷதீனாம் விஜயம் சகார. அந்த ஔஷதி பர்வதத்துல குதிக்கிறார். அதை சுத்தி தேடுகிறார், என்னென்ன ஔஷதி வேண்டும்னு தேடுகிறார். சயோஜன சஹசிராணி சமதீத்ய மகாகபிஹி திவ்யௌஷதி தரம் சைலம் யச்சரன் மாருதாத்மஜா. அவ்வளவு ஆயிரக்கணக்கான யோஜனைகளை தாண்டி ஒரு குதியில குதிச்சுட்டார். குரங்குகள் ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் தாண்டுற மாதிரி லங்கையில இருந்து இமாலயத்துக்கு ஒரு தாண்டுல வந்துட்டார். அவ்வளவு கம்மியான டைம்ல சேர்ந்துட்டார் அனுமார். மஹௌஷதயஸ்தத சர்வாஸ்தஸ்மின் பர்வத சத்தமே விஜ்ஞாயா அர்த்தினமாயாந்தம் ததோ ஜக்முரதர்ஷனம். யாரோ நம்மளை தேடிட்டு வரான்னு தெரிந்த உடனே இந்த ஔஷதிகள்லாம் என்ன பண்ணிடுச்சுன்னா மறைஞ்சு போயிடுதான். அதுக்கு தன்மை, தங்களை விரும்பி ஒருத்தன் வந்தால் அந்த ஔஷதிகள் என்ன பண்ணிடுது, அந்த இடத்துல இருந்து மறைந்து விடும். அத மாதிரி மறைந்து விட்டது. சதா மகாத்மா ஹனுமான பஷ்யன் சுகோபகோபாச்ச பிருஷம் நநாத அமிருஷ்யமானோ அக்னிநிகாஷசுர் மஹீதரேந்திரம் தமுவாச்ச வாக்கியம். இப்ப ஹனுமார் பார்க்கிறார், என்னடா இது, சொன்ன ஔஷதிகள் எதுவுமே கிடைக்கலையே, நம்மளும் இது தேடுகிறோம். முதல்ல பளபளான் இருந்தது, இப்ப பார்த்தா மலையே ஒரு மாதிரி இருட்டி போயிடுது அப்படின்னு கோபம் வந்துடுது. ராம கைங்கரியத்துக்காக வந்திருக்கோம், இதற்கு கூட இவர்கள் உதவ மாட்டாளா அப்படின்னு ஒரு கோபம் அந்த மலையை பார்த்து பேசுகிறார். கிமே ததேவம் சுவினிஷ்சிதம் தே யத்ராகவே நாசி கிருதானுகம்பஹ பஷ்யாத்யமத்பாஹுபலாபிபூதோ விசீர்ணமாத்மானமதோ நகேந்திர. ஏ ஔஷதி பர்வதமே, நான் உன்னை தேடி வந்திருக்கேன். சரி, நீ எனக்காகன்னு இருக்க வேண்டாம், ராமபிரான் இருக்கிறான், உலகத்துக்கெல்லாம் ஓருயிரான அந்த ராமபிரான், அவனுக்காக கொஞ்சம் தயவு பண்ணக்கூடாதா? ராமபிரானுக்காக கொஞ்சம் தயவு பண்ணக்கூடாதா? அது கூட உங்ககிட்ட இல்லையே. இப்ப ராமபிரான்னு உடனே உன் ஔஷதி எல்லாம் மறைத்து கொள்கிறாய். இது என்ன இப்படி? ராமபிரானை கண்டு வெறுப்பார்கள். இப்படி ராமபிரானுக்கு ஒண்ணு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுவார்கள் உண்டா இந்த உலகத்துல? இப்படிதான் உனக்கு அபிப்பிராயம் என்ன? அப்ப நீ இருந்து என்ன பிரயோஜனம்? என்னுடைய இந்த கை பலத்தினாலே உன்னை நான் ஒரு அடி அடித்த என்ன, இந்த மலையே இருக்காது, சிதைந்து போயிடுவாய்னு மிரட்டினார் ஒரு மிரட்டு ஹனுமார். சதஸ்ய ஸ்ருங்கம் சனாகம் சகாஞ்சனம் தாது சஹஸ்ரஜுஷ்டம் விகீர்ண கூட்ட ஜ்வலிதாக்ரசானும் பிரகிருஹ்ய வேகாத் சஹசோன்மமாத. இப்ப பார்க்கர், இந்த பல வகையான தாத்துக்களோடு மரங்கள், யானைகள், அதுல இருக்கக்கூடிய சுவர்ணங்கள், நிறைய சுவர்ணங்கள்லாம் படிஞ்சிருக்கு அதுல. அதற்கு மேல எல்லாத்தோடும் இருக்கக்கூடிய இந்த மலை உச்சி இருக்கே, இந்த மலை, அந்த மலை உச்சியை 2 கையால பத்திண்டு அப்படியே குலுக்கி பேர்த்து எடுக்கிறார். சதம் சமுத்பாத்திய கமுத்பபாத வித்ராஸ்ய லோகான் சுரசா சுரேந்திரான் சம்ஸ்தூயமான கச்சரைர் அநேகைர் ஜகாம வேகாத் கருடாக்ரவேகா. உடனே அந்த மலையே மொத்தமா பெயர்த்து எடுத்துண்டு, மலைன்னா ரொம்ப அடிவாரத்துல இருந்து கிடையாது, மலையினுடைய மேல் பகுதி எங்கெங்கெல்லாம் ஔஷதங்கள் இருக்குமோ, மூலிகைகள் இருக்குமோ, அந்த மலையினுடைய சிருங்கம், கொடுமுடி, அந்த பகுதி பாதி மலைன்னு வைத்துக் கொள்ளலாமே. அந்த மலையை அப்படியே 2 கையால பேர்த்தெடுத்துட்டு வாயு மார்க்கத்திலே, ஆகாயத்திலே நேரா கருடன் போல பறந்தார். சபாஸ்கராத்வானம் அனுப்பிரபன்ன ஸ்தம்பாஸ்கராபம் சிகரம் பிரகிருஹ்ய பபௌ ததா பாஸ்கர சன்னிகாஷோ ரவே சமீபே பிரதிபாஸ்கராபஹா. இந்த மலையே சூரியன் மாதிரி இருக்கு, பளபளன்னு.
அதை தூக்கிட்டு நேரா வானத்துக்கு போனா வானத்துல 2 சூரியன் இருக்கிற மாதிரி இருந்துதான். சதேன சைலேன பிரிஷம்ரராஜ சைலோபமே கந்த வஹாத்மஜஸ்து சஹஸ்ரதாரேன சபாவகேன சக்ரேன கே விஷ்ணுரிவ அர்ப்பிதேன. அந்த மலை மாதிரி ஹனுமாரே பெருசா இருக்கார். அவர் கையிலே மலையை வைத்து கொண்டு பறக்கிறார். அது எப்படி இருக்குன்னா, விஷ்ணு பகவான் அவர் ஆகாயத்திலே தன்னுடைய 1000 முனைகள் உள்ள அந்த அக்னியோடு கூடின சக்கராயுதத்தை விட்டால் எப்படி இருக்குமோ பார்க்க அந்த மாதிரி இருந்தார். தம்பானரா பிரேக்ஷ வினேதுருச்சைர் சதான பிப்ரேக்ஷ முதானநாத தேஷாம் சமுத்குஷ்ட ரவம் நிஷம்ய லங்காலயா பீமதரம் வினேதுஹு. இப்ப வானரங்கள்லாம் இப்படி அனுமார் நம்மை நோக்கி வரான்னு பார்த்துட்டு கத்துறதுங்க. வானரங்கள் கத்தின உடனே அனுமாரும் அவர்களை பார்த்து கர்ஜிக்கிறார். இப்படி இவர்கள் 2 பேரும் கர்ஜனை பண்ண உடனே லங்கையில இருக்கிற அரக்கர்களாமும் கர்ஜிக்கிறான். ததோ மகாத்மா நிபபாத தஸ்மான் சைலோத்தமே வானர சைன்ய மத்தியே ஹரியுத்தமேப்ய சிரசாபிவாத்ய விபீஷணம் தத்ர ச சஸ்வஜே ச. அப்பொழுது அந்த மகாத்மாவான ஹனுமார் என்ன பண்ணார், அந்த பர்வதத்தை நேரா லங்கைக்கு தூக்கி கொண்டு வந்து லங்கையிலே இறங்கினார். அந்த பர்வதத்தோட இறங்குகிறார். அங்க இருக்கக்கூடிய வானரோத்தமர்களை தலையாலே வணங்கி விட்டு அங்க இருந்த விபீஷணர், அவர் தானே தேத்தி இந்த மாதிரி நாம் பண்ணலாம்னு ஆரம்பித்தார். அவரை தழுவி கொள்கிறார். விபீஷணனும் அனுமாருமாக தழுவி கொள்கிறார்கள் ஒருவரை ஒருவர். தாவப்யுபௌ மானுஷ ராஜபுத்ரௌ தம் கந்தமாக்ராய மகௌஷதீனாம் பபூவுதுஸ்தத்ர ததா விஷல்யௌ உத்தஸ்துரன்யேச ஹரிப்ரவீராஹ. அந்த மலையை கொண்டு வந்து வைத்த உடனே அந்த மலையில இருக்கக்கூடிய ஔஷதிகளின் வாசனைக்கே, அதை ஒண்ணுமே பண்ணல, அந்த வாசனைக்கே என்ன ஆயிட்டாருன்னா ராமனும் லக்ஷ்மணனும் மறுபடி உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி எழுந்து நின்னுட்டாலாம். இப்ப ராமனும் லக்ஷ்மணனும் எழுந்து நின்ன உடனே மத்துமுண்டான குரங்குகள், சுக்ரீவன் முதலானவர்கள் எல்லாரையும் அடித்திருந்தானே இந்திரஜித்து, எல்லாரும் ஒருவர் விடாம எழுந்தாச்சு. சர்வே விஷல்யா விருஜக்ஷணேன ஹரிப்ரவீரா நிஹதாஷ்சதே ஸ்யுஹு கந்தேன தாசாம் பிரவரௌஷதீனாம் சுப்தானி சாந்தேஷ்விவ சம்பிரபுத்தா. இப்ப தூங்கி எழுந்தவா மாதிரி அடிபட்டு மயங்கி கிடக்கிறா. உயிரோட இருக்காளா இல்லையானே தெரியல எல்லா குரங்குகளும். அப்படி இருக்கக்கூடிய குரங்குகள் தூங்கி எழுந்த மாதிரி திடீர்னு எழுந்து நிக்கிறது. யதா பிரபிருதி லங்காயாம் யுத்யந்தே கபிராக்ஷசாஹ ததா பிரபிருதி மானார்த்தம் ஆக்ஞாயா ராவணஸ்ய ச ஏஹன்யந்தே ரணே தத்ர ராக்ஷசாः கபிகுஞ்சரைர் ஹதாஹதாஸ்து க்ஷிப்யந்தே சர்வயேவ து சாகரே. சரி, இவர்கள் எழுந்துட்டாருன்னா அந்த அங்க இறந்து கிடக்கக்கூடிய ராட்சசர்களும் ஏந்துடுவாளே. அப்படி ஆச்சான்னா அப்படி ஆகவில்லை. ஏன்னா ராவணன் என்ன பண்ணிட்டான்னா, எப்பப்பெல்லாம் ஒரு யுத்தம் முடிஞ்சு ராட்சசர்கள்லாம் கீழே விழுந்து கிடக்காலோ, இறந்து போய் கிடக்காலோ, அப்பவே என்ன பண்ணிட்டான் இந்த ராவணன், யாரெல்லாம் வீழ்த்தப்பட்டார்களோ மாண்டவர்கள் இல்ல குத்துயிரும் கொலையுமா கிடக்கக்கூடியவர்கள், ஒன்னுத்துக்கும் உதவாம குத்துயிரும் கொலையுயிருமாக கிடக்கக்கூடிய ராட்சசர்கள் எல்லாரையும் இவ்வளவு பேர் இறந்து போயிட்டா அப்படின்னு எதிரிகளுக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணிட்டான், கடல்ல தூக்கி போட்டான். எல்லாரையும் கடல்ல தூக்கி போட்டோடனே ராட்சசர்கள் இங்க யாருமே இல்ல. இப்ப இறந்த ராட்சசர்கள் இறந்தவர்கள் தான். ஆனா ராமன் அப்படி பண்ணல. அங்க இறந்து கிடந்த குரங்குகள்ல இருந்து ஆரம்பிச்சு ஒருத்தர், இப்ப முதல் நாள் யுத்தத்துல வந்து நின்னா எவ்வளவு குரங்குகள் எவ்வளவு பேர் இருந்தாலோ, அப்ப இவ்வளவு நாள் யுத்தத்துல அடிபட்டு கீழே கிடந்த அத்தனை குரங்குகளும் ஒருத்தர் விடாம எல்லாரும் எழுந்தாச்சு. அப்படியே புத்துயிரா ஆயிடுத்து ராமசேனை. திருப்பி முதல் நாள் இருந்த மாதிரி ஒரு குரங்கை விடாம ராமபிரான் காப்பாத்தி விட்டார். ததோ ஹரிர் கந்த வஹாத்மஜஸ்து தமௌஷதி சைலம் உதக்ரவீர்யாஹ நிநாய வேகாத் இமமாந்தமேவ புனశ్చ ராமேன சமாஜகாம. இப்ப அனுமார் என்ன பண்ணார், இந்த மலையை இப்ப எல்லாரும் எழுந்தாச்சு. இந்த மலை வந்து இமயமலையோடது, ஹிமவானுடைய சொத்தாச்சு, அதை இங்க வைத்துக் கொள்ள முடியாதுன்னு இதை தூக்கி கொண்டு போய் மறுபடி ஹிமவான்கிட்டயே கொடுத்து விட்டு மறுபடி ராமனோடு வந்துட்டார். இப்ப முதல்ல ஒரு தடவை போய் எடுத்துன்னு வந்துட்டார். இப்ப மறுபடி போய் அங்கேயே கொண்டு வைத்து விட்டு வந்து விட்டார். ஹனுமான் ஆனவர்
வந்து மறுபடி ராமனோடே சேர்ந்து கொண்டார் என்பதோடு 74ஆம் சர்க்கம் முடிகிறது. அடுத்து 75ஆம் சர்க்கம். ததோ பிரவீன் மகாதேஜாஹ சுக்ரீவோ வானராதிபஹ அத்யம் விஜ்ஞாபயன்ச்சாபி ஹனுமான் தமிதம் வசஹா. அப்பொழுது ஹனுமானை நோக்கி விபீஷணன் பேசுகிறார், சுக்ரீவர் பேசுகிறார். சுக்ரீவரானவர் ஹனுமாரை பார்த்து பேசுகிறார். யதோ ஹதः கும்பகர்ணஹ குமாராஷ்ச நிஷூதிதாஹ நேதானீம் உபனிஹாரம் ராவணோ தாதும் அர்ஹதி. கும்பகர்ணன் மாண்டு விட்டான், அவனுடைய புதல்வர்கள் ராவணனுடைய புதல்வர்களும் மாண்டு விட்டார்கள். ஆகையாலே ராவணன் இப்பொழுது போருக்கு வரமாட்டான். ஏயே மகாபலா சந்தி லகவஸ்சப்ளவங்கமாக லங்காயாம் அபியுபதந்த்வாஷு கிருஹ்யோல்காஃப் பிளவகர்ஷபாஹ. இப்ப என்ன பண்ணுங்க, ராவணன் இப்போதைக்கு யுத்தத்துக்கு வரமாட்டான். அதனால நாம் என்ன பண்ணணும்னா, என்னென்ன வேகசாலிகளான ரொம்ப பலசாலிகள், அதாவது திறமை வாய்ந்தவர்கள், அந்த மாதிரி குரங்குகள் யாரெல்லாம் இருக்காளோ அவெல்லாம் கையில ஆளுக்கு ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துக்கோங்க. பந்தம் மாதிரி, தீப்பந்தம் மாதிரி வைத்துக் கொள்ளலாம். இந்த தீப்பந்தங்களை எடுத்துக்கொண்டு லங்கைக்குள்ள ஏறி குதிங்கோங்கிறான். ததோஸ்தம் கத ஆதித்யே ரௌத்ரே தஸ்மின் நிஷாம்கே லங்காம் அபிமுகாஸ்தோல்கா ஜக்முஸ்தே பிளவகர்ஷபாஹ. ஆதித்யன் மறைந்தவுடன், சூரியன் மறைந்தவுடன் இரவு பொழுதிலே எல்லா குரங்குகளும் லங்கைக்குள்ளே கையிலே தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு செல்லுங்கள். உல்காஹஸ்தைர் ஹரிகனைர் சர்வத சமபித்ருதாக ஆரக்ஷஸ்தா விரூபாக்ஷா சகசா விப்ரதுத்ருவுஹு. இப்ப இவன் சொன்ன மாதிரியே எல்லாரும் போறா. அப்படி போன உடனே அங்க இருக்கக்கூடிய காவற்காரங்கள்லாம் எல்லா புறத்திலும் கொல்லிக்கட்டைகளை கொண்ட வானரங்கள் வந்து அவர்களாலே ஓட்டப்பட்டார்கள். கோபுராட்ட பிரதோலீஷு சரியாசு விவிதாசு ச பிராசாதேஷு ச சங்கிருஷ்டா சஸ்ருஜிஸ்தே ஹுதாசனம். இப்ப மறுபடி போய் லங்கையிலே எங்கெங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கங்கெல்லாம் இந்த கட்டையை, குரங்கு கையில கொல்லிக்கட்டையை கொடுத்தா என்ன ஆகும்? அதுதான் ஆச்சு. எல்லா இடத்துலயும் தீய பத்த வச்சுட்டா. தேஷாம் கிருஹ சஹஸ்ராணி ததாஹ உதபுக் ததா. இப்போ ஒரு மாதிரி 1000 வீடுகள் வரைக்கும் கொளுத்தி எரித்து விட்டார்கள் லங்கையிலே. பிராசாதா பர்வதாகாரா பதந்தி தரணி தலே அகரு தஹ்யதே தத்ர வரம் ச ஹரிச்சந்தனம். இப்ப பெரிய பெரிய மாளிகைகள்லாம் தீப்பத்தி இடிஞ்சு விழுகின்றன. அதற்கு மேல அகரு, அகில் மரங்கள், சந்தன மரங்கள்லாம் கூட இருக்கு, அதெல்லாமும் தீப்பத்தி எரிகிறது. மௌக்திகா மனய ஸ்னிக்தா வஜ்ரம் சாபி பிரவாலகம் க்ஷௌபம் ச ஜகதே தத்ர கௌஷேயம் சாபி சோபனம். இப்ப முத்துக்கள்லாம் அப்படியே தீல உருகி ஓடுறது, மணிகள், ரத்னங்கள், வைரங்கள் அதெல்லாம் கூட நெருப்புல பட்டு எரியறது, எல்லாம் எரிந்து போகிறது. பட்டு வேஷ்டிகள் என்ன எல்லாம் எரிகிறது. ஆவிகம் விவிதம் சௌர்ணம் காஞ்சனம் காண்ட மாயுதம் நானா விகிருத சம்ஸ்தானம் வாஜிபாண்ட பரிச்சதௌ கஜக்ரைவேய கக்ஷ்யாஸ்ச ரதபாண்டாஸ்ச சம்ஸ்கிருதாஹ தனுத்ராணி ச யோதானாம் ஹஸ்த்யஸ்வானாம் ச வர்ம ச खड्गादनुषी ज्याबानस्तोमराङ्कुशशक्तयः रोमजं बालजं चर्म व्याघ्रजं चाण्डजं बहु मुक्तामणि विचित्राश्च प्रासादांश्च समन्ततः विविधानस्त्र संयोगान् अग्निर्दहति तत्र वै. அங்க இருக்கக்கூடிய எல்லா பதார்த்தங்களையும் சொல்லிட்டார் வால்மீகி. அங்க இருக்கக்கூடிய நீரோட்டம் உள்ள ரத்னங்கள் என்ன, பவழம், வைரம், நூலாடை, பட்டாடை, ஆட்டு கம்பளம் என்ன, கம்பளம், பொன், பாத்திரங்கள், ஆயுதங்கள், குதிரை, குதிரைக்குடைய அணிகள், யானைகளினுடைய அணிகள், ரதங்கள், போர் வீரர்களின் கவச்சங்கள், யானைகளின் கவச்சங்கள், வாள், வில்லு, நான், பானம், தோமரம், அங்குசம், சாமரம், கேடயம், புலித்தோல், புனுகு, கஸ்தூரி, இந்த மாதிரி எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு ஐட்டம் விடாம எரியறது. முத்துக்கள், மணிகள், எல்லா இடத்துலயும் இழைக்கப்பட்ட அரண்மனைகள்லாம் கூட எரியறது. நானாவிதான் கிருஹச்சந்தான் ததாஹ உதபுக் ததா ஆவாசான் ராட்சசானாம் சர்வேஷாம் கிருஹ கர்தினாம். அங்க இருக்கக்கூடிய நிறைய விடுதிகள்,
வீட்டு பொருட்கள் வீடுகள் எல்லாத்தையும் எரித்தது அக்னி. ஏமச்சித்ர தனுத்ராணாம் ஸ்ரக்தாம் பரதஹரினாம் ஸ்ரக்தாமாம் பரதாரினாம் ஷீதுபான சலாக்ஷானாம் மதவிஹ்வலகாமினாம் காந்தாலம் காந்தாலம்பித வஸ்திராணாம் சத்ருஜஞ்சாத மன்யுனாம் கதாசூலா சூலாசி ஹஸ்தானாம் காததாம் பிபதாமபி शयनेषु महार्हेषु प्रसुप्तानां प्रियैः सह त्रस्तानां गच्छतां तूर्णं पुत्रान् आदाय सर्वतः तेषां शतसहस्राणि तदा लङ्कानिवासिनाम् அதஹத் பாவகஸ்தத்ர ஜஜ்வால ச புனః புனஹ. அப்ப அங்க இருந்தவர்கள் ராட்சசர்களும் ஆயிரக்கணக்காக அழிந்தார்கள் அந்த தீயிலே மாட்டிக்கொண்டு. அதுல சில பேர் நிறைய பொன் கவச்சங்கள் தங்க கவச்சங்கள் பூண்டு கொண்டிருந்தார்கள். நல்ல பூமாலைகளை தரித்து கொண்டிருந்தார்கள். அவரையும் அக்னி பிடித்தது. அதற்கு மேல ஆடைகள் என்ன, நல்ல மத போதையிலே இருக்கக்கூடியவர்கள் என்ன, வஸ்திரங்களை தரித்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள், இப்படி நாயகன் நாயகிகளாக சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள், சத்துருக்களோடு கோபத்தோடு இருக்கக்கூடியவர்கள், கையில் ஆயுதங்களை ஏந்தினவர்கள், மிக உயர்ந்த படுக்கையிலே காதலர்களோடு தூங்கக்கூடியவர்கள், இப்படி இலங்கை நகர வாசிகள் பல ஆயிரத்தவர்களை அந்த அக்னி அப்பொழுது அங்கு எரித்து விட்டது. மேன்மேலும் இன்னும் ஜொலிக்கிறது எரிக்க எரிக்க. சாரவந்தி மகாருஹானி கம்பீர குணவந்தி ச ஹேமச்சந்திரார்த்த சந்திராணி சந்திரசாலோத்தமானி ச ரத்னசித்திர கவாக்ஷாணி சாதிஷ்டானி ச சர்வஷः மணிவித்ரும சித்ராணி ஸ்பிருஷந்தீவ திவாகரம் க்ரௌஞ்ச பகிர் பர்ஹி நவீனானாம் பூஷணானாம் ச நிஸ்வனைர் நாதிதான்யச்சலாபாணி வேஷ்மானி ச ததாஹசஹ. இந்த ஸ்லோகங்களாலே என்ன சொல்கிறார்னா, இன்னும் அந்த அரண்மனைகளை எல்லாம் வர்ணித்து, இந்த பெரிய பெரிய மேடைகளுடையது, பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கக்கூடியது, நிறைய பறவைகள்லாம் வாழக்கூடிய மலை மாதிரி இருக்கக்கூடிய அரண்மனைகள், மாளிகைகளை எல்லாம் எரித்து விட்டது நெருப்பு. ஜ்வலனேன சபரீதானி தோரணானி சகாஷிரே வித்யுத்பிரிவர் நத்தானி மேகஜாலானி தர்மகே. இப்ப எல்லா தோரண வாயில்களும் நெருப்பாலே எரிக்கப்பட்டு இருந்தது. ஜ்வலனேன பரீதானி நிபேதுர் பவனான்யத வஜ்ரி வஜ்ராஹதானி வசிகராணி மகாகிரேஹ். இப்ப பவனங்கள்லாம் அப்படியே கீழே தும்தும்னு விழுந்தது. விமானேஷு பிரசுப்தாச்ச தஹ்யமானாவராங்கடாஹ தெக்தாபரண சர்வாங்காஹ ஹேத்யுச்சைர் விசுக்ருஷுஹு. இப்ப மேல உப்பரிகையிலே பெரிய உயரத்திலே தூங்கக்கூடியவர்கள் கூட கீழே அந்த சூடு தாங்க முடியாம ஐயோ ஐயோன்னு கத்துறார்கள். தானி நிர்தஹ்யமானானி தூரதः பிரசகாஷிரே ஹிமவத் சிகராணிவ தீப்தௌஷதிவனானி ச. தூரத்திலிருந்து பார்த்தா எரிக்கப்படக்கூடிய அந்த லங்கையே இமயமலை சிகரங்கள்ல சூரியன் அடித்தால் எப்படி பளபளான்னு தங்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மின்னுகிறது. ஹர்மியாக்ரைர் தக்யமானைஸ்ச ஜுவாலா பிரஜ்வாலிதைரபி ராத்திரௌ சா திருஷ்யதே லங்கா புஷ்பிதைர் இவ கிம்சுகைஹி. இப்ப கிம்சுகங்கள் அப்படின்னு புஷ்பங்கள் நல்ல நெருப்பு மாதிரியே இருக்கும். அது எல்லா இடத்துலயும் பூத்த மாதிரி இருக்கு, நெருப்பு வந்தது. ஹஸ்த்யத்யக்ஷைர் கஜைர் முக்தைர் முக்தைஸ்சதுரகைரபி பபூவ லங்கா லோகாந்தே பிராந்தக்ராஹா இவார் நமஹ. இப்ப எல்லாரும் உயிர் தப்பி ஓடி மாளிகையை விட்டு வெளில வந்து யானைப்பாகன்லாம் யானை அவுத்து விட்டுதான். இந்த யானையெல்லாம் தெருக்கள்ல ஓடுறது, யானைகள் குதிரைகள் எல்லாம் ஓடுக்கக்கூடிய அந்த தெருவே அப்படியே கலங்கி போயிடுத்து லங்கை. அஸ்வம் முக்தம் கஜம் திருஷ்டுவா கொச்சித் பீதோபசற்பதி பீதோ பீதம் கஜம் திருஷ்டுவா கொச்சித் அஸ்வே நிவர்த்ததே. இப்ப இந்த குதிரையை பார்த்து யானை ஓடுறது, யானையை பார்த்து குதிரை ஓடுறது, இது மாதிரி மாத்தி மாத்தி பார்த்து எங்கெங்கயோ திரும்பி திரும்பி பயந்து பயந்து யானையும் குதிரையும் மோதிண்டு ஓடுகின்றன. லங்காயாம் தஹ்யமானாயாம் சுஷுபே சமஹார் நவஹ சாயா சன்சக்த சலிலோ லோஹிதோ இவார் நவஹ. அப்ப அந்த லங்கை எரிக்கப்படும் பொழுது எப்படி இருந்ததுன்னா, அந்த சமுத்திரம் அப்படியே ஏதோ சிவப்பு நீராலான கடல் மாதிரி காட்சி கொடுத்துதான். ஏன்னா அந்த பிரதிபலிப்பு, இந்த சிவப்போட பிரதிபலிப்பு தான் கடல் முழுக்க தெரிந்தது. அப்படியே சிவப்பு நீரா மாறிடுத்தோ
கடல்னு நினைக்கலாம்படிக்கு ஆயிடுத்து. சாபபூவ முகூர்த்தேன ஹரிபிர் தீபிதா புரி லோகஸ்யாஸ்ய க்ஷயே கோரே பிரதீப்தேவ வசுந்தரா. இந்த பிரளய காலத்திலே பூமியே எரியற மாதிரி ஆனது அந்த லங்கை. நாரி ஜனஸ்ய தூமேன வியாப்தோச்சைர் வியாப்தஸ்யோச்சைர் வினேஷதுஹு ஸ்வனோ ஜ்வலன தப்தஸ்ய சுஷ்ருவே தசயோஜனம். தீயால் தகிக்கப்பட்டு புகையால் மூண்டு உறக்க கூக்குரலிடக்கூடிய பெண்கள்லாம் இருக்காளே, அவர்கள் ஓசை 10 யோஜனை தூரம் கடந்து கூட கேட்கிறது. அவ்வளவு பயங்கரமா கத்தரா. ரதக்த காயான் அபரான் ராட்சசான் நிர்கதான் பகிஹி சஹசாப்யுபதந்தி ஸ்ம ஹரையோ தயுத்சவஹா. இப்படி நெருப்புக்கு பயந்து கொண்டு வெள்ள ஓடி வந்தான்னா ராட்சசர்கள் அவர்களை வானரங்கள் வெள்ள தாக்குகிறார்கள். உத்குஷ்டம் வானராம் ச ராட்சசானாம் நிஸ்வனஹ திசோ தச சமுத்திரம் ச பிருத்திவீம் சான்வநாதயத். இப்ப இந்த வானரங்கள்லாம் நான் தீ வச்சுட்டேன்னு சந்தோஷத்துல கத்துறதும், அரக்கர்கள்லாம் துக்கத்துல கூக்குரலிடுறதும் சேர்ந்து பூமி கடல்லையும் எதிரொலிக்கிறது. விஷல்யௌ த மகாத்மானௌ தாவுபௌ ராமலக்ஷ்மணௌ அசம்பிராம் தௌ ஜக்ருஹுஸ்து ததோபே தனுஷீவரே. அப்ப அந்த ராமலக்ஷ்மணர்களும் உடம்புல இருக்கிற புண்ணெல்லாம் மாறி கையிலே கோதண்டத்தை எடுத்துக்கொண்டார்கள். ததோ விஸ்பாரயானஸ்ய ராமஸ்ய தனுருத்தமம் பபூவஸ்துமுல சப்தோ ராட்சசானாம் பயாவஹ. ராமன் கோதண்டத்தை நாணேத்தி ஒரு நானொலி செய்கிறார். அந்த நானொலியிலே ராட்சசர்கள்லாம் பயப்படுகிறார்கள். அசோபத ததா ராமோ தனுர் விஸ்பாரயன் மகத் பகவான் இவ சங்கிருத்தோ பவோ வேதமயம் தனுஹு. இப்ப ராமன் அந்த பெரிய தனுவை எடுத்து அதை அசைத்து கொண்டு டங்காரம் செய்து கொண்டு இருக்கிறார். பார்த்தா ஏதோ பெரிய சிவபிரானே கீழே இறங்கி வந்த மாதிரி இருக்கு. உத்குஷ்டம் வானராணாம் ச ராட்சசானாம் ச நிஸ்வனம் ஜாசப்தாவுபௌ சப்தௌ அதிராமஸ்ய சுஷ்ருவே. இந்த இவ்வளவு வானரங்களும் ராட்சசர்களும் கத்தற சத்தத்தை காட்டிலும் இன்னும் அதிகமா கேட்டது இந்த ராமனின் ஜியாசப்தம். ஜியான நானொலி. வானரோத்குஷ்ட கோஷாச்ச ராட்சசானாம் ச நிஸ்வனஹ ஜாசப்தச்சாபி ராமஸ்ய த்ரயம் வியாப திசோ தச தஸ்ய கார்முக முக்தைஸ்ச ஷரைஸ்தத் புரகோபுரம் கைலாச சிருங்க பிரதிமம் விகீர்ணம் அபதத் புவி. இப்ப ராமன் எழுந்து அம்பை தொடுத்து விடுகிறான். அந்த அம்பால நேரா அந்த நகரத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த கோபுரங்களின் சிகரங்கள்லாம் இடித்து தல்கிறான் ராமன். ததோ ராமசரான் திருஷ்டுவா விமானேஷு கிருஹேஷு ச சன்னாஹோ ராட்சசேந்திரானாம் துமுலஸ் சமபாத்யத. பார்த்தா திடீர்னு ராமன் அம்பு விடுகிறான் அப்படின்னு பார்த்து எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல. தேஷாம் சன்னஹ்யமானானாம் சிம்மநாதம் சகுர்வதாம் ஷர்வரி ராட்சசேந்திரானாம் ரௌத்ரீவ சமபத்யத. இப்படி ஒரே அந்த ராத்திரி பொழுது கழியறதுக்குள்ள அவர்களுக்கு ராட்சசர்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. முற்றிலும் பயங்கரமான ராத்திரியாக அது இருந்தது. ஆதிஷ்டா வானரேந்திராஸ்து சுக்ரீவேன மகாத்மனா ஆசன்ன துவாரம் ஆசாத்ய யுத்யத்வம் ப்ளவகரிஷபாஹ யஸ்ச वो விததம் குர்யாத் தத்ர தத்ர ஹ்யுபஸ்திதஹ சஹந்தவ்யோ ஹி சம்ப்ளுத்ய ராஜசாசன தூஷகஹ. இப்ப வானரர்களே அப்படின்னு ஆணையிடுகிறான் சுக்ரீவன். நகர வாசலுக்கு போங்கோ, வாசலின் சமீபத்தை அணுகி போரிடுங்கள். வானரங்களிலே யாராவது பயந்து போரிடாமல் வேற ஏதாவது காரியத்தை பண்ணி கொண்டிருந்தால் அவனை மீதி வானரங்கள் கொன்று விடுங்கள். அப்படி ஒருவன் தேவையில்லைன்னு சுக்ரீவன் உத்தரவிடுகிறான். தேஷு வானர முக்கியேஷு தீப்தோல் கோஜ்வல பாணிஷு ஸ்திதேஷு துவாரமாசாத்திய ராவணம் மன்யுராவிஷத். இப்ப அந்த வானர சிரேஷ்டங்கள் கையில கொள்ளிகளோடு கோட்டை வாயிலை அணுகி எதிர்த்து நிற்கும் பொழுது ராவணன் அவ்வளவு கோவப்படுகிறான். தஸ்ய ஜிரும்பித விக்ஷோபாத் வியாமிஸ்ரா வைதிஷோ தச ரூபவான் இவ ருத்ரஸ்ய மன்யுர்காத்ரேஷ்விவ திருஷ்யத. அந்த ராவணன் கொட்டாவி விடும் பொழுது 10 திசைகளும் கலக்கம் அடைகிறதாம். சனி கும்பம் ச கும்பம் ச கும்பகர்ணாத்மஜா உபௌ பிரேஷயாமாச சங்கிருத்தோ ராட்சசைர் பகுபிஸ் சஹ. அப்ப ராவணன் கும்பன் நிகும்பன்னு 2 பேர் கும்பகர்ணனின் பிள்ளைகள்.
இந்த கும்பகர்ணனின் பிள்ளைகளான கும்பன் நிகும்பனை போருக்கு அனுப்புகிறான். நிறைய ராட்சசர்களோடு ராவணன். யூபாக்ஷ க்ஷோணிதாக்ஷஸ்ச பிரஜங்க கம்பனஸ்ததா நிரியு கௌம்பகர்ணிபியாம் சஹராவண சாசனாத். அதற்கு மேல யூபாக்ஷன், சோனிதாக்ஷன், பிரஜங்கன், கம்பனன் இவர்கள்லாம் இந்த கும்பகர்ணனின் பிள்ளைகள் 2 பேர் கும்பன் நிகும்பனோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஷசாச செய்வதான் சர்வான் ராட்சசான் சுமகாபலான் ராட்சசா கச்சதாத்யைவ சிம்மநாதம் சநாதயன். இப்ப எல்லா ராட்சசர்களும் இவன் பின்னாடி போங்கோன்னு கட்டளை இடிக்கிறான் ராவணன். ததஸ்து சோதிதாஸ்தேன ராட்சசா ஜ்வலிதாயுதாக லங்காயா நிரியயுர்வீரா பிரணதந்தை புனః. இப்படி யுத்தத்துக்காக லங்கையில் இருந்து மறுபடி வெளியே வருகிறார்கள். லங்கை எரிந்த உடனே யுத்தம் பண்ணுவோம்னு வெளில வருகிறார்கள். ராட்சசாம் பூஷணஸ்தாபிர் பாபிர் சுவாபிஷ்ச சர்வசா சக்ருஸ்தே சப்ரபம் வ்யோம ஹரயஸ்சாக்னிபிஸ்ஸஹ. இப்படி ராட்சசர்களுடைய ஆபரணங்கள் இந்த கொல்லிக்கட்டையின் நெருப்பிலே பட்டுப்பட்டு அப்படியே அந்த ஆபரணங்கள் ஒளிர்கின்றன. தத்ர தாராதிபஸ்யாபா தாராணாம் ச ததைவ ச தயோராபரணஸ்தாச்ச பாலயோத்யாபாசயன். அப்பொழுது இந்த சந்திரன் வானத்துல ராத்திரியில தானே தகனம் பண்றா லங்கைய. இப்ப இந்த சந்திரன் ஒளி நட்சத்திரங்களோடு எல்லாம் சேர்ந்து அதை காட்டிலும் இந்த சேனையில ராட்சச சேனையில இருக்கக்கூடிய ஆபரணங்கள் இருக்கு அதோட ஒளிதான் பெருசா இருந்துதான். சந்திராபா பூஷணாபாச்ச கிருஹானாம் ஜலதாம் சபாஹ ஹரிராட்சச சைன்யானி பிராஜயா மாச சர்வதா. சந்திரகாந்தி பூஷண ஒளி எல்லாத்தையும் வைத்துக் கொண்டு ராட்சச சேனையும் வானர சேனையும் இங்கு அங்கு ஓடுகிறது. தத்ரச்சோர்துவம் பிரதீப்தானாம் கிருஹானாம் சாகரப் புனः பாபிஸ் சந்தப்த பாதாலச்சோர்மி சுஷுபேதிகம். அப்பொழுது அந்த கடல் இருக்கிறதே, மேல வீடு எல்லாம் பத்தி எரிந்துன்னு இருக்கு. இந்த ஒளி கடலுக்குள்ள போய் கீழே பாதாளம் வரைக்கும் போயிடுதான். அவ்வளவு ஒளி இருந்துதான். பதாகத்வஜ சம்சக்தாம் உத்தமாசி பரஸ்வதம் பீமாஸ்வரதமத்தங் மாதங்கம் நானாபத்தி சமாகுலம் தீப்தசூல கதா கட்க பிராசதோ மரகார்முகம் தத்ராட்சச பலம் கோரம் பீம விக்ரம பௌருஷம் தத்ருஷே ஜ்வலித பிராசம் கிங்கினி சதநாதிதம் ஹேமஜாலசிதாபுஜம் வியாவேஷ்டித பரஸ்வதம் வியாகூர்ணித மகாசஸ்திரம் பானசம்சக்த கார்முகம் கந்தமால்ய மதுத்சேக சம்மோதித மகாநிலம் கோரம் சூரஜனாகீர்ணம் மகாம்புதர நிஸ்வனம். அப்ப ராட்சசர்களின் பலம் யுத்தத்துக்காக வந்தாச்சு. லங்கையை எரித்த பிறகு நகர வாசல்ல போய் குரங்குகள்லாம் நிக்கிறா. அப்ப கும்பன் நிகும்பன் எதிர்த்து யுத்தத்துக்கு வருகிறார்கள். அது எப்படி இருந்ததுன்னா, அரக்க சேனை, கொடிகள், நிசான்கள், இதோடு வாள், கோடாலி, குதிரைகள், ரதங்கள், யானைகள், காலாட்படை, சூலங்கள், கதைகள், கத்தி, ஈட்டி, தோமரம், வில்லு, அம்புகள் இதை எடுத்துக்கொண்டு ஜொலிக்கக்கூடிய வேல்களை கையிலே பத்தி கொண்டு பல சதங்கைகளை காலிலே அணிந்து கொண்டு கோடாலிகளை சுழற்றி கொண்டு பெரிய பெரிய ஆயுதங்களை எல்லாம் கையிலே சுழற்றி கொண்டு சத்தமிட்டு கொண்டு கையிலே அம்பை தொடுத்த வில்லை வைத்துக் கொண்டு இப்படி பெரிய மேக ஓசையோடு காணப்பட்டது அந்த ராட்சச சேனை. தத்ருஷ்ட்வா பலமாயாந்தம் ராட்சசானாம் சுதாருணம் சஞ்சசால பிளவங்கானாம் பலமுச்சைர்ணநாதச. இப்ப பெரிய வானர சேனை வந்துடுது, மறுபடி யுத்தம் நடக்க போறதுன்னு உடனே குரங்குகளுக்கெல்லாம் சந்தோஷம், கர்ஜிக்கிறது. ஜவேனாப்ளுத்ய ச புனஹ தத்பலம் ராட்சசாம் மஹத் அப்யயாத் பிரத்யரிபலம் பதங்கா இவ பாவகம். இப்ப அரக்கர்களின் அந்த பெரும் சேனை அதிவேகமாக பாய்ந்து வந்து சத்ரு சேனையை நோக்கி விட்டில்கள் அக்னியிலே வீழ்வது போல அரக்க சேனை வானர சேனையிலே வந்து விழுந்து அதுதான் மாண்டு போச்சு. தேஷாம் புஜ பராமர்ஷ வியாமிருஷ்ட பரிகாஷினி ராட்சசானாம் பலம் சிரேஷ்டம் பூயஸ்தரம் அசோபத. அரக்கர்களின் அந்த சேனை மிக அதிகமாக விளங்கித்து
तत्रोन्मत्ता इवापेतुर् हरयो तयुत्सवः तरुशैले शैலைரபிக்னந்தோ முஷ்டிபிஷ்ச நிஷாச்சரான். குரங்குகள் இவர்கள் வெள்ள வந்த உடனே போய் அடிக்க ஆரம்பித்தார்கள். தைவா பததாம் தேஷாம் கபீனாம் அசிபிஷிதைஹி ஷிராம்சி சஹசா ஜஹுர் ராட்சசா பீம தரிசனாஹ. அப்ப கூறிய அம்புகளாலே வாள்களாலே எதிர்த்து வரக்கூடிய வானரங்களின் தலைகளை அறுத்தெறிந்தார்கள் அரக்கர்கள். தசனைஷ்ச ஹிருதகண்டாஷ்ச முஷ்டிநிஷ்கீர்ணமஸ்தகாஹ ஷிலா பிரஹார பக்னாங்கா விசேதுஸ்தத்ர ராட்சசாஹ. அரக்கர்களை பார்த்தா பல்லால கடிக்கப்பட்டவர்களாக, காது மூக்கெல்லாம் இல்லாம முஷ்டியாலே மண்டை உடைக்கப்பட்டவர்களாக, பாறைகளாலே மண்டை உடைக்கப்பட்டவர்களாக அப்படி ராட்சசர்கள்லாம் ஆனா. ததைவாப்யபரே தேஷாம் கபீனாம் அபிலக்ஷிதாக. அந்த வானரர்களில் சிலர் பிரசித்த வீரர்கள் அரக்கர்களின் வீரர்களை போட்டு அடித்தார்கள். அபிபேத்துர் மகாகாயா பிரதிமுக்தா மகாபலா ராட்சசா வானரான் நேஷாத் அசிபான கதாதராக. இப்படி வாழ் வானகதை இவைகளாலே அரக்கர்கள் வானரங்களை தாக்குகிறார்கள். ததைவாப்யபரே தேஷாம் கபீனாம் அசிபிஷிதைஹி ஹரிவீரான் நிஜக்னுஷ்ச கோரரூபானிஷாச்சராக. அரக்கர்கள் அதே மாதிரி வாளாலே வானரங்களின் சிறந்த வானரங்களையே வெட்டுகிறார்கள். கிரந்தவன்யம் ஜகான்யா பாதயான்யமபாதயத் பாதயந்தமபாதயத் கர்ஹமானம் ஜகிருஹ்யன்யோ தசந்தம் அபரோ தசத். இப்போ ஒருவன் அடித்தான்னா அவனை மற்றொருவன் அடிக்கிறான். ஒருத்தனை தள்ளுகிறான்னா அவன் இன்னொருத்தனை தள்ளுகிறான். ஒருத்தன் வைதான்னா திட்டினான்னா மற்றொருவன் திட்டுகிறான். ஒருவன் கடித்தான்னா மற்றொருவன் கடிக்கிறான். இந்த மாதிரி யுத்தம் நடக்கிறது. தேஹீத்யன்யோ ததாத்யன்யோ ததாமீத்யபரः புனः கிம் க்லேஷயசி திஷ்டேதி தத்ரோன்யம் பபாஷிரே தத்ரான்யோன்யம் பபாஷிரே. ஒருவன் கொடுன்னு கத்துறான், மற்றொருவன் கொடுக்கிறான். மற்றொருவனும் கொடுக்கிறேன்னு சொல்லி ஏன் இன்னும் உபத்திரவப்படுத்துகிறாய், நில்லு நில்லு சற்று நில். அப்பொழுது ஒருவர் இந்த மாதிரி எல்லாம் பேசி கொண்டு யுத்தம் பண்ணினார்கள். விப்ரலம்பித வஸ்திரம் ச விமுக்த கவச்சாயுதம் சமுத்யத மகாப்ராசம் யஷ்டிஷூலாசி சங்குலம் பிராவர்த்தத மகாரௌத்ரம் யுத்தம் வானர ரக்ஷசாம். இப்படி பெரிய யுத்தம் தொடங்கியது. வானரான் தச சப்தேதி ராட்சசா ஜக்னுராகவே. வானரங்களை 7-10 அடிக்க ஆரம்பிச்சார்கள் ராட்சசர்கள். ராட்சசான் தச சப்தேதி வானரான் அபியபாதயன். ராட்சசர்களை 7-10 வானரங்கள் கொன்னார்கள். வித்ரஸ்த கேசவசனம் வித்வஸ்த கவச்சத்வஜம் பலம் ரக்ஷ சமாலம்பிய வானராஃப் பரியவாரயன். அரக்க சேனையை தடுத்து அவர்களுடைய தலைமயிரும் ஆடையும் அவிழ்ந்து தொங்க பெற்று கவச்சங்கள் கொடிகள்லாம் உடைத்தெறிந்து இப்படி வானரர்கள் ராட்சசர்களை சூழ்ந்து கொண்டார்கள்னு இந்த சர்க்கம் 75வது சர்க்கம் முடிகிறது. இந்த 75வது சர்க்கங்களிலே லங்கையை தகனம் செய்தார்கள் ராத்திரியிலே சுக்ரீவனின் ஆணையாலே. எதற்குன்னா யாரும் யுத்தத்துக்கு வரலையே, யுத்தத்துக்கு வந்தாதான் யுத்தம் நடக்கும். இவர்கள் யுத்தத்துக்கு வரலன்னா யுத்தத்துக்கு வரவழைக்கிறதுக்காக லங்கையை போய் எரித்து விட்டு வந்தார்கள். எரித்த உடனே கோபத்திலே கும்பன் நிகும்பன் 2 பேரையும் அனுப்பினான் ராவணன். கூட ஒரு 4 பேரையும் சேர்த்து அனுப்புறான். அவர்கள் யுத்தத்துக்கு வந்தார்கள். யுத்தம் நடந்ததுன்னு இந்த 75வது சர்க்கம் இதோடு முடிகிறது. மேல 76ஆம் சர்க்கம் தொடங்கி நாம் அடுத்த காலக்ஷேபத்திலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். அடியேன் சுவாமி பாக்கியம்.